அவனுடைய கவிதை, அதை பற்றியெல்லாம் பேசணும் தான் வந்தேன் நான். ஒரு சினிமா பாட்டு உண்டு, மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகளானேன், மலர் தூவ வந்தேன் மலர் சூடி கொண்டேன், விருந்துண்ண வந்தேன் விருந்தாகி போனேன்னு நான் பார்த்து ஒரு அணியில பேசலான்னு வந்தேன். என்ன தூக்கி மணமேடல உட்காந்து வச்ச மாதிரி நடுவரா உட்காந்து வச்சிருக்காங்க. நான் விருந்தாகி போனேன். இந்த 4 பேரை இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பண்ண போறாங்க. சரி, வந்த இடத்துல ஒரு பதவி கிடைச்சா பதவியை மட்டும் விட்டுறவே கூடாது. அதுவும் தலைவர் பதவி கிடைச்சா விட்டுடலாமா? விடவே கூடாது. நமக்கு யார் தலைவர் பதவி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க போறா? கம்பனை தொட்டா அவனை யார் தொட்டாலும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு தாழ்வே கிடையாது, உயர்வு தான். அதுக்கு எங்க குடும்பம் உதாரணம், எங்க குடும்பம் உதாரணம். அவனை பற்றியே நாள்தோறும் பேசி பேசி இன்றைக்கு நான் நல்ல உணவு உண்கிறேன் என்றால், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் அது கம்பன் போட்ட பிச்சை என்பதிலே எந்த விதமான சந்தேகம். அவன் தந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. கம்பனுடைய ராமாயணம் ஒரு ஒப்பற்ற காப்பு. அதை எப்படியெல்லாம் ரசிக்கலாம் தெரியுமா? ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கிற அழகு இருக்கு பாருங்களேன். அதை நீங்க ராமாயணத்துல தான் கத்துக்கணும். சடகோபருக்கு ஒரு அந்தாதி எழுதி இருக்கிறான் கம்பன். அந்த அந்தாதியில கவிதையை எப்படி ரசிக்கணும்னு சொல்றான். ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும் அப்படின்னு. அந்த கவிதையை முதல்ல படி, படிச்ச உடனே புரிஞ்சிடாது, திருப்பி படி. படிச்சா போதுமான்னு கேட்டா படிச்சா போதாது. அதை படித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்ல கேள். நல்ல செய்திய சொல்ல கேட்கறது மாதிரி அருமை இருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நல்ல விஷயங்களை எவ்வளவு வேணாலும் எடுத்து இந்த காதுல போட்டுக்கிட்டே இருக்கலாம். வாரியார் சாமி தான் சொல்லுவாங்க, அற்புதமா சொல்லுவாங்க வாரியார் சாமி. மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, ஒரு வாசலுக்கு ஒரு கதவு வச்சிருக்கான். 2 இடத்துக்கு மட்டும்தான் கதவு வைக்கல பாரு வாரியார். ஒன்னு மூக்கு, ஒன்னு காது. இது 2க்கும் வைக்க முடியாது. மூக்குக்கு கதவு வைக்கிறேன்னு கதவு வச்சா என்ன ஆகும்? அப்புறம் அவனை ஒரு டப்பால போட்டுற வேண்டியதுதான். இதுக்கு கிடையாது. ஏன் இதுக்கு வைக்கலன்னு கேட்டா, நிறைய கேளு, கேட்டுக்கிட்டே இரு. மற்ற எந்த காரியம் பண்ணாலும் உடம்புல ஒரு விதமான வலி வரும்னாரு. நான் சொல்ல, வாரியார் சொன்னார். கைகளினால எத்தனை நேரம் உழைக்க முடியும்? கண்ணுனால எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? வாயினால எவ்வளவு நேரம் பேச முடியும்? காலால எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? மற்ற எல்லா புலன்களினாலும் பொறியினாலையும் நீ தொடர்ந்து வேலை செய்ய உனக்கு ஒரு களைப்பு உண்டாகும். ஆனா காதுனால எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் களைப்பே வராது. அதனால நல்லதை நிறைய தடவை கேளு அப்படின்னார். நல்லதை நிறைய தடவை கேளு, கேட்டுக்கொண்டே இரு. கேட்க கேட்க கேட்க. அதுக்காக காது பக்கத்துல போய் பேனு கத்தப்படாது. வாங்குற சத்தத்துல காதுல எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் அப்படிம்பார். சார், வாரியார் சாமி சொல்ற ஒவ்வொன்றும் அழகுங்க. ஒரு காலத்துல அந்த மாதிரி சான்றோர் பெருமக்கள் பேசலாம் நாம கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கணும். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. போட்டு கேட்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், எங்க திருச்சியில திருமறை செல்வர் மு கணபதினு ஒருத்தர் இருந்தார். பாரதியோட அப்பா வந்திருக்காரு, புலவர் சந்திரசேகர் இருக்கார். அவருக்கெல்லாம் அவங்கள நல்லா தெரியும். புலவர் மு கணபதினு இருந்தார். அவர் ஒரு இடத்துக்கு பேச போனார். வாரியார் தான் அந்த பேச்சு ஏற்பாடு பண்ணது. வாரியார் சாமி பேசி முடிச்ச உடனே மு கணபதிக்கு ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல, உள்ளம் கவர் கல்வன். எங்க பாரதியை காணும்? என்ன பாரதியான கவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கவர் கொடுத்திருக்கிறாரு. வாரியார் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த அமைப்பாளர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் அந்த கவருக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்கிறாரு. சட்டுன்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அமைப்பாளர்கள் சொல்ல மாட்டாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த அமைப்பாளர் என்ன பண்ணிருக்கிறாரு, வாரியார்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, அனுபூதி ஆயிருக்கு அப்படின்னாரு. அனுபூதினா கந்தர் அனுபூதின்னு அர்த்தம். கந்தர் அனுபூதியில 51 பாட்டு. அதனால கவருக்குள்ள எவ்வளவு இருக்கு, 51 ரூபா இருக்கு. அனுபூதி ஆயிருக்கு அப்படின்னாரு. வாரியார் சொன்னாரு பாருங்க ஒரு வார்த்தை, பேச்சு இவ்வளவு நல்லா இருந்தது, அவருக்கு அலங்காரம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னாரு. அலங்காரம் 100 பாட்டுக்கு மேல 100 ரூபாய் கொடுங்களேன்னு அர்த்தம். கந்தர் அலங்காரம், அவருக்கு அலங்காரம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னாரு.
சார் தமிழ் எவ்வளவு அழகு. இந்த மேடை பேச்சில் தான் சார் இப்படி நாகரிகங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருந்து பட்டிமன்றங்கள் நடந்த காலகட்டம் என்பது அவ்வளவு அற்புதமான காலகட்டங்கள். பேராசிரியர் அன்பழகன் இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேராசிரியர் அன்பழகன். திருச்சியில் ஒரு கூட்டம், புலவர் கீரன் நடுவர், மன்னிக்கணும், அன்பழகன் ஐயா நடுவர், பேராசிரியர் அன்பழகன் நடுவர். ஒரு கட்சியில் புலவர் கீரன், இன்னொரு கட்சியில் என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சோ சத்தியசீலன் பேச்சு. தலைப்பு என்ன தெரியுமா? வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்தியது ஊழ்வினையா ஆழ்வினையா. தலைப்பு. ஊழ்னா விதின்னு அர்த்தம், ஆழ்வினைனா முயற்சின்னு அர்த்தம். ஊழா முயற்சியான்னு தலைப்பு. அந்த காலத்தில் பட்டிமன்றத்தினுடைய அணி தலைவருக்கு தொகுப்புறன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படி பேச வரும்போது என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கீரன் எழுத்தாப்புல புலவர் திலகம் கீரன் பேசும்போது என் அருமை எதிர்கட்சி தலைவரே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என் எருமை எதிர்கட்சி தலைவர்ன்றார். சொல்லுன உடனே தெரிஞ்சு போச்சு, தப்பா சொல்லிட்டோன்னு. ஐயோ தப்பா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் என் மனசுலேருந்து இதை சொல்லலை, என் நாக்கு ஏதோ குழறிடுச்சு, மன்னிச்சுங்க, என் அருமை எதிர்கட்சி தலைவரேன்ட்டார். இப்போ பேராசிரியர் அன்பழகன் முடிவுரை சொல்லணும் இல்லையா, தீர்ப்பு சொல்லணும் இல்லையா, சொல்றாரு. அவர் தீர்ப்புல, நான் சார்ந்திருக்கிற இயக்கம் விதியை நம்புகிற இயக்கம் இல்லை, அப்படியே தீர்ப்பு சொன்னார் அவர். நான் சார்ந்திருக்கிற இயக்கம் விதியை நம்புகிற இயக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாவுக்கரசர் சோ சத்தியசீலன் அவர்கள் எழுத்தெண்ணி படித்தவர், தமிழ் இலக்கியங்களிலே ஆழங்கால் பட்டவர். ஆனால் அவருடைய வாயிலிருந்து அருமை என்று வருவதற்கு பதிலாக எருமை என்று வந்தால் விதியை தவிர வேறு என்ன சொல்வது? வள்ளுவன் வலியுறுத்துவது விதியினார். என்ன அழகான வாதங்களை வைத்துக்கொண்டு செழுமையான நாகரிகத்தோடு பேசிய பேச்சுக்கள் அடங்கியதுதான் பட்டிமண்டபம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பட்டிமண்டபம் ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்தது அல்ல, அது உச்சத்தை தொடுவதற்காக வந்தது. அப்படிதான் நீங்க எதை ரசிக்கிற பொழுது என்ன பண்ணணும் கேட்டா, படிச்சா பத்தாது, படித்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அதைத்தான் சடகோபரந்தாதியில கம்பன் எழுதுகிறான், கற்றும் செவியுற கேட்டும். முதல்ல படி, அப்புறம் கேளு. சரி, அடுத்தது பெருகி கழித்தும் உள்ளே முற்றும் முகப்பெய்து. அதை மேல மேல நினைச்சு பாரு. இப்படித்தானே சொன்னாரு, அப்படித்தானே சொன்னாரு அப்படின்னு நினைச்சு பாரு. நினைச்சு பார்க்க தான் ஒவ்வொன்றும் இன்பமா இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அது ஒவ்வொன்றும் நம்ம வழி நடத்தும். என்னுடைய தந்தையார் இங்க நிறைய வந்து பேசியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில தேசிய கல்லூரியில தமிழ் பேராசிரியராக ராதாகிருஷ்ணன் என்று என்னுடைய தந்தையார், கம்பன் கழகம் தொடக்க காலத்திலிருந்து என்னுடைய தந்தையார் வந்திருக்கிறார்கள். என்னுடைய இல்லத்திலே கம்பன் விழா நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்ப மாதிரி இவ்வளவு கூட்டம் பில்லு போடுறதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாரும் வந்து உட்காருவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா, ஒரு பெரிய தாம்பாளத்தில் பட்டு துணியை போத்துவாங்க. நான் தான் அதை எடுத்துட்டு போவேன். அதில் என்ன பண்ணுவாங்க, வந்து கதை கேட்க வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் பைசா போடுவாங்க. அதுதான் பேச வரவங்களுக்கு சன்மானமாக போகும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. நான் தான் தட்டை எடுத்துகிட்டு போவேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், நான் தட்டை எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று சொல்லுவார், என் பையன் மாது இப்போ தட்டை எடுத்துக்கிட்டு வருவான், நீங்கள் எல்லாரும் தர்மம் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், தர்மம் பண்ணும்போது எப்போதும் சத்தமாக தர்மம் பண்ணக்கூடாது அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன சொன்னா, சில்லறையா போடக்கூடாதுன்னு அர்த்தம், நோட்டா போடணுமா. தர்மம் பண்ணும்போது எப்பொழுதும் ஆரவாரம் இருக்கக்கூடாது என் தந்தையார் சொல்வார். ஒரு சின்ன செய்தி தான், அதை சொல்கிற விதத்தில் மனம் கொள்ள மாதிரி சொல்றதுங்கிறது இருக்கு பாருங்க, அது அவ்வளவு உயர்ந்தது. இப்ப இதை என்ன சொல்றான், இதை நினைச்சு நினைச்சு நான் இன்னைக்கு கூட மகிழறேன். அது மாதிரி கம்பன் பாடலை படிக்கிற பொழுது நீங்கள் படியுங்கள், படித்தவர்கள் சொன்னதை கேளுங்கள், சொன்னதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அசை போடுங்கள், அதிலே முங்கி குளியுங்கள், ஆரவாரம் செய்யுங்கள் என்று சடகோபர் அந்தாதியிலே சடகோபர் தந்த அந்த பெரிய திருமொழியில் அந்த அவர் தந்த அத்தனை நூலையும் எப்படி திருவாய்மொழியெல்லாம் படிக்கிறோமோ அந்த மாதிரி படியுங்க. கம்பன் அந்த மாதிரி ரசிங்க. எங்கள் ஊர்ல ஒருத்தர் எப்படி ரசிச்சாருன்னு சொல்றேன், அதை சொன்னா இந்த இன்னைய பட்டிமண்டபத்துக்கு நாம போயிடலாம். ஏன்னா அப்படிதான் ரசிக்கணும், ஏன்னா அது அவ்வளவு உயர்ந்தது. நீங்க திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதேசி நடக்கும்.
பகல் 10 ரா 10ன்னு உண்டு. வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாள், வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் 10 நாள், பகல் 10 ரா 10ன்னு நடக்கும். அதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தை பூரா படிப்பாங்க. அதுதான் பகல் 10 ரா 10. அதுல அரையர் சேவைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த அரையர் சேவை என்னன்னு கேட்டா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அபிநயம் பிடிப்பாங்க, டான்ஸ் மூலமா அபிநயம் பிடிப்பாங்க. அந்த அபிநயம் பிடிக்கிற அரையர் ஒருத்தர் இருந்தார், அதுக்கு அரையர் சேவைன்னு பேரு. அந்த அரையருக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கண்ணு தெரியாது. அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு சின்ன வெத்தலை பெட்டி வச்சிருப்பாரு. அந்த வெத்தலை பெட்டியில பெருமாள் சாலி கிராமம் ஒன்று இருக்கும். சாலி கிராமம்னா தெரியும், நேபாளத்திலாம் கிடைக்கும். ஒரு கல், கூழாங்கல் மாதிரி இருக்கும். அதை தான் இறைவனா வச்சு பூஜை பண்றது வழக்கம். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த பெருமாள் சாலி கிராமத்தை எடுத்து அந்த வெத்தலை பெட்டிக்குள்ள வச்சுக்குவார். இந்த பாக்கு கொட்டை பார்த்திருக்கீங்களா, அந்த பாக்கு கொட்டையை வச்சிருப்பாரு. பல்லால கடிக்க முடியாது, அதனால என்ன பண்ணுவாரு, அந்த பாக்கு கொட்டையை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அதை அப்படியே ஊற போட்டுருவாரு. வாயில நல்லா ஊறின உடனே கடிப்பாரு. இவருக்கு சாயந்தர வேலையில கண்ணு தெரியாதா, அதனால சில நாளைக்கு பாக்கு கொட்டைன்னு தெரியாம இந்த பெருமாள் சாலி கிராமத்தை எடுத்து வாயில போட்டுருவாரு. ஒரு 15 நிமிஷம் பெருமாள் ஊறுவாரு, ஏது அவர் எச்சல்ல. அப்புறமா கடிப்பாரு. கடிச்ச உடனே தான் தெரியும் பெருமாள்னு, அழ ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ பெருமாளை எச்சல் படுத்தி விட்டேனே, பெருமாளை எச்சல் படுத்தி விட்டேனேன்னு அழுவாரு. இதை இவரோட சிஷ்யம் பார்த்துக்கிட்டேன்னா அவன் சொன்னான், இதுல இருந்து இவரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி, நீங்க பெருமாளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் தினம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன், நான் வச்சிருந்து காலையில இது பண்ண உடனே உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன், நீங்க பூஜை பண்ணுங்க. இவர் பார்த்தாரு, பெருமாளை நம்ம எச்சில்ல போடுறதுக்கு இவன் சரியாதான் சொல்றான்னு கொடுத்து விட்டாரு. யார்கிட்ட, சீடன்ட்ட பெருமாளை கொடுத்துட்டாரு. இந்த சீடன் பெருமாளை எடுத்துட்டு போனான்னா ராத்திரி கனவுல பெருமாள் வந்துட்டாரு. யார் கனவுல, சீடன் கனவுல. ஆமா, என்ன யாரு அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்கிட்டு வர சொன்னதுன்னாரு. சீடன் சொன்னா, இல்ல அவர் உங்களை தூக்கி எச்சல்ல போட்டுறேன்னு அழுகிறாரு, அவர் அழுக வேண்டாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். பட அது எனக்கு தெரியாத, அந்த மனுஷன் தினந்தோறும் திருவாய்மொழி சொன்ன வாய்டா, அந்த எச்சல்ல கிடக்கிறது எனக்கு பார்க்கடல்ல கிடக்கிறத விட பெருசுடா, கொண்டு போய் குடுறான்னா. ராமாயணம் இருக்கு பாருங்க, திருவாய்மொழி இருக்கு பாருங்க, தேவாரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒசந்தது. இந்த நாக்குனால சொல்வதற்கென்றே கேட்பதற்கென்றே படைக்கப்பட்ட ஒப்பற்ற மொழிகள். அந்த கம்பனை நாம இப்ப பார்க்க போறோம். அந்த கம்பனை இன்னைக்கு நாம நினைச்சு அதை போற்ற போறோம். அப்படி கம்பனுடைய கவிதையை கற்றும் கேட்டும் தெளிந்தும் நாள்தோறும் படிங்க. படிக்க 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 இன்பத்தை தரக்கூடியது. அந்த கம்பன்ல இருந்து எடுத்து இன்னைக்கு ஒரு தலைப்புங்க, கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது எது? அவன் கவி சக்கரவர்த்தி. கற்பார் ராமபிரானை அன்றி மற்றும் கற்பரோன்னு ஆழ்வார் சொன்னார். அந்த ராமபிரானை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்துல எல்லாம் நிறுத்தி வச்சது யாருன்னு கேட்டா கம்பன். அந்த கம்பன் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஜஸ்டிஸ் மகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் அருமையான ஒரு வாசகம் சொல்லுவார். கம்பன் இன்றைக்கு வந்தவனா இல்ல, நேற்றைய தலைமுறையாக இருக்கிற கம்பன் இன்றைய தலைமுறையாக இருக்கிற நமக்கு நாளைய அறிவோடு பேசுவதனாலே கம்பன் ஓர் காலத்தினன் அல்ல, அவன் காலம் கடந்து நிற்பவன் என்று அவர் சொல்வார். அவன் எல்லா காலத்துக்கும் உரியவன், அவன் ஒரு காலத்துக்கு உரியவன் அல்ல. அந்த கம்பன்ல அவனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்கியது எது? நேர் பாத்திரங்களா எதிர் பாத்திரங்களா? அதான் நேர் பாத்திரங்கள் பாசிட்டிவ், எதிர் பாத்திரங்கள் நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது, வில்லன். அப்ப எந்த பாத்திரங்கள் கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது? கம்பன் கைப்பட்டா போதுங்க, அது பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசின ஆளும் இருக்காங்க, 2 பாட்டு பேசின ஆளும் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பாட்டவர் ஆட்களும் இருக்காங்க. இப்படி எத்தனையோ இருந்தாலும் கூட அவனுடைய தன்மை இருக்கிறது, அது ரொம்ப உசந்தது. நான் இப்போ ஒரு செய்தி சொல்றேன். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், இது நமக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் மற்றது தெரியுதோ இல்லையோ, இந்த வரி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா படிக்கலைன்னா கூட தெரியும். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். சரி, பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து இவள் தான் என் மனைவின்னு ராமன் நினைச்சுட்டான்.
நான் பார்த்தவன் தான் எனக்கு கணவனா வரணும்னு சீதை நினைச்சிட்டான். இப்ப கம்பன் ஒரு அழகு பண்றான். வில்ல உடைச்சிட்டான் ராமன். வில்ல உடைச்ச உடனே நான் இப்ப சொல்ற செய்தியை நீங்க கேட்டீங்க. அப்பதான் என் கூடவே வந்ததான் அந்த செய்தியினுடைய அழுத்தம் நமக்கு புரியும். இந்த வில்ல உடைச்சிட்டான். வில்ல உடைச்ச உடனே சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடப்பதற்காக தசரதன் வந்தான். எங்க இருந்து? கோசல நாட்டிலேருந்து. அப்ப தசரதன் வந்தப்போ சொல்றான், இந்த வில்லு ஒடிச்ச சத்தம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் கோசலத்துல கேட்டுது, பெரிய சத்தமா. என் பையன் வில்லு ஒடிச்ச சத்தமா அது அப்படின்னா. இவன் உடைச்சது மிதில இல்ல, அவன் இருந்தது கோசலத்துல. அப்ப வில்லு ஒடிச்ச சத்தம் எங்க கேட்டிருக்கு? கோசலத்துல கேட்டிருக்கு. இது பரவாயில்ல. சீதையோட கல்யாணம் முடிஞ்சு கோசல நாட்டுக்கு ராமன் கிளம்பும் போது பரசுராமன் வந்தான். இப்ப பரசுராமன் சொன்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ வில் ஒடிச்ச சத்தம் கேட்டுது, யாரா அந்த வில்ல உடைச்சான்னு பாக்கிறதுக்காக வந்தேன்னா. இப்ப பாருங்க, இந்த வில் ஒடிச்ச சத்தம் அயோத்தியில கேட்டுது, எங்கேயோ இருந்த பரசுராமனுக்கு கேட்டுது, தேவர்களுக்கு கேட்டுது, எல்லாருக்கும் கேட்டுதுன்னு எழுதுனா. ஒரு ஆளுக்கு மட்டும் கேட்கவே இல்லைங்க, சீதைக்கு. சீதைக்கு ராமன் ஒடிச்ச வில் சத்தம் கேட்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய கப்சா. எங்கேயோ இருக்கிற கோசலத்தில் இருக்கிறதுக்கு சீதை அங்கேயே இருக்கா. எங்க? அவன் வில் ஒடிச்சதுக்கு பக்கத்திலே அதே அரண்மனையில் இருக்கா. சீதைக்கு கேட்கலன்னு எழுதினா. சீதைக்கு கேட்கலன்னு எழுதுனதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கலாம்ல, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கலாம்ல. அப்போ ஒரு பாத்திரத்தை படைச்சாங்க கம்பன். சீதையுடைய தோழி நீலமாலைன்னு பேரு, அவளுக்கு பேரு. அந்த நீலமாலை என்ன பண்ணா, ஓடி வந்தா. நீலமாலை ஓடி வந்தா. ஓடி வந்த உடனே முதல்ல என்ன பண்ணா, அவ ஒரு தாதி வேலைக்காரி, தன்னுடைய தலைவியை வணங்கணுமா இல்லையா? தலைவியை வணங்கவே இல்லை. வந்தடி வணங்கிலள், அவளை வணங்கல. வழங்கும் ஓதையல், அவ பாட்டுக்கு ஏதோ சத்தம் போடுறா, குதிக்கிறா, ஆடினாள் பாடினாள், என்னென்னவோ பண்றா. ஒண்ணுமே அவளுக்கு புரியல, நில கொலையில இல்ல, அவ பாட்டுக்கு குதிக்கிறா மகிழ்ச்சியில. இப்ப சீதை என்ன தெரியுமா பண்ணா, அவளை தடுத்து நிறுத்தி, சுந்தரி சொல், என்னடி இவ்வளவு உனக்கு மகிழ்ச்சி சொல்லுன்னு கேட்டா. அவ சொன்னா, ராமன் வில்ல உடைச்சிட்டான்னு சொன்னா. அப்ப என்ன தெரியுது நமக்கு? சீதைக்கு ராமன் வில் ஒடிச்ச சத்தம் கேட்கவே இல்லை. அவளுடைய தோழி சொல்லிதான் ராமன் வில் ஒடிச்சதே தெரியும். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல நமக்கு ஒரு கருத்தை சொல்றான் பாருங்க, அற்புதமான கருத்து. என்ன கருத்து? சீதைக்கு வில் ஒடிச்சது கேட்கலன்னா யாராவது ஒத்துக்க முடியுமா? ஆனா ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, அந்த செய்தி சொன்னா உங்களுக்கு வில் ஒடிச்சது இல்லையான்னு கம்பனோட அருமை என்னங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். நாம சில சமயம் ரோட்ல நடந்து போவோம், எதிர்த்தாப்புல நம்ம நண்பன் வருவான், போயிடுவோம். அவன் நமக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது சொல்லுவான், ஏண்டா உன் எதிர்த்தாப்புல தானே நான் வந்தேன், என்னை பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிக்கலையே அப்படிம்போ. உடனே அவன் சொல்லுவான், நீ வந்தியா? நான் ஏதோ நினப்புல இருந்தேன்டா, அதனால உன்னை பார்க்கலடா. அப்படி சொல்லுவானா இல்லையா? நான் ஏதோ ஒரு நினப்புல இருந்தேன்டா, உன்னை நான் பார்க்கலடா. அப்ப என்ன தெரியுது நமக்கு? நாம வேற ஏதாவது நினைப்புல இருந்தா பக்கத்துல வர்றது கூட நமக்கு என்ன பண்ணாது, தெரியாதுன்னு தெரியுது. அது மாதிரி சீதை என்ன தெரியுமா பண்ணா, தன் மனசுல ராமனை தவிர வேறு யாரும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால பக்கத்துல ராமன் வில் ஒடிச்ச சத்தம் கூட சீதைக்கு கேட்கலன்னு எழுதினா கம்பன். இதங்க ராப்பி சேது பிள்ளை எழுதினார் பாருங்க, ஒரு அற்புதமான விளக்கம் எழுதினார். என்னடா இப்படி நடந்தது, சீதை ஏண்டா கேட்கலன்னார். திருவாசகத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை எடுத்து காட்டி இதோட சேர்த்தார். என்னன்னு கேட்டார், சிவபெருமான தவிர தனக்கு வேறு எதுவும் வேண்டான்னு பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டா மற்றதை பத்திய நினைப்பே யாருக்கும் வராதுன்னு, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோன் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு ராமனை தவிர வேறு நினைப்பே சீதைக்கு இல்லாத காரணத்தினால வில் ஒடிச்ச சத்தம் சீதைக்கு கேட்கவில்லை என்று அவர் எழுதினார்.
அப்ப ஒன்றில் நம்ம ஆழ்ந்து போயிட்டோம்னா மற்றது கூட நமக்கு தெரியாது. அப்படி ஆழ்ந்த ஒரு கவி உள்ளத்தை கம்பனிடத்திலே நாம் பார்க்க வேண்டும். இந்த காட்சியை இப்படியே ஞாபகம் வைங்க. இதே காட்சியை என்ன பண்றான், வேறொரு இடத்துல கம்பன் காட்டுறாங்க. சீதையை பார்த்துட்டு திரும்பி வரான். யாரு? ஆஞ்சநேயன். வந்தவன் என்ன பண்ணோம்? ராமனை வணங்கியிருக்கணுமா இல்லையா? ராமனை வணங்கவே இல்லை. ராமனை பார்த்து காலை நீட்டினான். சீதையை பார்த்து இருக்கிற திசையை பார்த்து தலையை வச்சான். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய் கடல் தொழுகிலன் தையலை நோக்கிய தலையன். தையலை நோக்கிய தலையன்னா ராமனை பார்த்து காலை நீட்டினான்னு உவகை மகிழ்ச்சி மனத்திலே இருக்கிற பொழுது நாம் செய்கிற காரியங்கள் பல நேரங்களிலே என்ன செய்கிறோம் என்பது நமக்கு புரியாமல் போகும் என்பதை காட்டுவதற்காக சிறிய சிறிய பாத்திரங்களிலே கூட அருமையான காரியத்தை வைத்து சொன்னவன் கம்பன் என்று நாம் மகிழ மகிழ எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறான். அப்படி அவன் படைத்த பாத்திரங்கள் இருக்கிறது, அது ஒவ்வொன்றும் மேன்மையான பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களிலே சிறிய பாத்திரம் பெரிய பாத்திரம் என்பது அல்ல இன்றைக்கு பட்டிமண்டபம். எது கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது? நேர்நிலை பாத்திரங்களா எதிர்மறை பாத்திரங்களா என்று வழக்காடுவதற்காக 4 பேர் வந்திருக்கிறார்கள். அதனால கம்பன் கழகத்துக்கு செயலாளர் பொருளாளர் எல்லாம் பணக்காரர்களாகவே அமைந்திருக்கிறார்கள். எனக்கு இத்தனை பேருக்கு போடுறத பார்த்த உடனே கம்பன் ஒரு பாட்டு சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. இத்தனை பேருக்கு போத்துறாங்களா ஐயோன்னு நினைச்சேன். ராமன் காட்டுக்கு போறான், கம்பன் பாடுறான். வெய்யோன் ஒளிதன் மேனியின் விரி சோதியின் மறையே பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அடியா அழகுடையான். இவ்வளவு அழகா ராமன் இந்த உலகத்துல எந்த பொருட்களுக்குள்ளேயும் அவனை அடக்க முடியலையே. நான் இந்த ஐயோங்கிறதுக்கு என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப சொல்றேன். உங்களுக்கெல்லாம் இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு மூத்தவர்களுக்கு நல்லா தெரியும். பள்ளத்தூர்ல சரஸ்வதி ராமநாதன் இருந்தாங்க. அருமையா பேசுவாங்க, அருமையா பாடுவாங்க. நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. அவங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சியில பேசுறதுக்காக போனப்போ அவங்க நல்லா பாடுவாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இசையாசிரியர்கிட்ட, நீ என்ன சொல்ல போற இன்னைக்குன்னு இருக்காங்க. அவங்க இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க, ஐயோ இவன் வடிவென்பதோர் அடிய அழகுடையான். ஆசிரியர் சொல்லியிருக்காரு, இது கல்யாண வீடா இருக்கு பார்த்துக்கன்னு இருக்கிறார். இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கல்யாண வீட்டில் இந்த பாட்டை பாடி ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு வரும்போது கல்யாண வீடா இருக்கே ஏன் ஐயோன்னு சொல்லணும்னு ஆஹா இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் இருக்காங்க. கீழே கம்பன் கழகத்தை அமைச்சு கம்பன் விழாவை தொடர்ந்து நடத்திய கம்பன் அடிப்பொடி சா கணேசன் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க பேசிட்டு இறங்கினாங்களா, கம்பன் அடிப்படி கூப்பிட்டாங்களா, இங்கே வாமா அப்படிங்க. இவங்க போயிருக்காங்க. அது என்ன புதுசாக ஒரு கம்பன் பாட்டு நீ பாடி இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்காங்க, இல்லை கல்யாண வீடாக இருக்கு அதனால ஐயோன்னு அமங்கலமாக இருக்குமேன்னு சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்களாம். கம்பன் அடிப்படி கேட்டாராம், ஐயோங்கிறது அமங்கலம்னு யாரு சொன்னா? ராமனை மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோன்னு இந்த ராமனை இந்த பரம்பொருளை இந்த உலகத்து பொருட்களுக்குள்ளெல்லாம் அடக்க முடியலையேன்னு கம்பன் வியந்து சொன்ன சொல் ஐயோ. அது ஒரு வியப்பு, அது அமங்கலம் இல்லைன்னு சொன்னானா. அது மாதிரி இந்த ஊர் கூடி இந்த கம்பன் விழாவை தேர் இழுத்திருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கிற பொழுது ஆகா ஐயோ இவர்கள் செய்த செயலுக்கு ஈடு இணை உண்டா என்று வியந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. வாழ்க அவர்கள் தொண்டு, வெல்க கம்பனுக்கு புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய வாதத்தை இந்த மன்றத்திலே வைக்க வருகிறார். கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது நேர்நிலை பாத்திரங்களே. எனக்கு தமிழமுதை தாயினும் சாலப் பறிந்து ஊட்டிய என் பேராசான் பழ முத்தப்பன் அவர்களின் திருவடிகளுக்கு என் பணிவின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலம் எல்லாமும் வாழும் நம் அன்னை மூப்பிலா தமிழுக்கு என் முத்தான முதற்கோடி வணக்கங்கள். ஒரு அழகான தலைப்பினை கொடுத்திருக்கிறீர்கள் இன்றைய திருச்சபையிலே. கம்பனை கவி சக்கரவர்த்தியாக
உருவாக்கியது மட்டுமல்ல, கவி சக்கரவர்த்தியாக அவனை வார்த்தெடுத்தது எது என்று கேட்டால், அவன் வடித்த பாத்திரங்களில் நேர்மறை பாத்திரங்களா எதிர்மறை பாத்திரங்களா? நீங்கள் எண்ணிக்கையில் வலிமையானவர்களாகவும் எண்ணங்களில் வலிமையானவர்களாகவும் இருப்பவர்கள் கம்பனுடைய காப்பியத்தில் யார் என்று நினைக்கிறீர்கள்? எதிர்மறையான பாத்திரங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்றன, எண்ணங்களிலும் வலிமையற்று இருக்கின்றன. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாகவும் எண்ணங்களில் வலிமையாகவும் இருக்கிற பாத்திரங்கள் எங்கள் கம்பனுடைய காப்பியத்திலே நேர்மறை சிந்தனையுடைய பாத்திரங்கள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு சிறு பாத்திரத்தில் கூட அறத்தின் வடிவத்தையும் பேராண்மையின் உச்சத்தையும் காட்டுவது கம்பனுடைய பாவம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அது குகனாக இருந்தால் என்ன, சபரியாக இருந்தால் என்ன, அரக்கர் மாளிகையிலே இருந்தாலும் தருமத்தின் வழியிலே நின்ற வீடனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அந்த பாத்திரத்தை படைக்கிற போது, அந்த பாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கிற போது கம்பன் அறம் சார்ந்த சிந்தனைகளை முன்னெடுத்து சென்றான். அதனால்தான் நேர்மறை சிந்தனையை படிப்போர் உள்ளங்களிலும் கம்பனால் புகுத்த முடிந்தது என்று கேட்டால், அவன் படைத்த பாத்திரங்களின் வழியாகவே கம்பன் பேசுகிறான். ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. இலக்குவனிடம் அன்பை பொழிகிற போது ராமனுடைய சான்றாண்மையை நீங்கள் பார்க்க முடியும். இலக்குவனிடம் அன்பை பொழிகிற பொழுது ராமனுடைய சான்றாண்மையை நீங்கள் பார்க்க முடியும். நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிற அரக்கர் கோமகன் ராவணனிடத்திலே இன்று போய் போர் செய்தற்கு நாளை வா என்று உரைத்த போது அறத்தின் உச்சமான பேராண்மையினை நீங்கள் பார்க்க முடியும். அதைவிட ஒன்று சொல்லுகிறேன். அனுமன் கொண்ட பக்தியின் காரணமாக என்ன பேசுவது, எதை கொடுத்து இவனுடைய அன்பிற்கு நாம் கைமாறு செய்வது என இந்த பரம்பொருளே கலங்கி இருக்கின்ற வேளையிலே கம்பன் ஒரு வார்த்தையை சொல்லி ராமனையே ஆறுதல் படுத்தினான். அது என்ன வார்த்தை தெரியுமா? பொருந்துரை என்னை புல்லுக என்று ஒரு வார்த்தையை சொன்னானே. இந்த வார்த்தைகளின் அடி நாதமாக இருப்பது எதுவென்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் மனதிலே உதித்த நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான். இன்னும் அவங்க சொல்லலாம் எதிரணியில, ராவணன் எதிர்வினை ஆற்றிய அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது, அது நேர்மறையா எதிர்மறையா, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பணிவன்போடு நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. தயவு செய்து உங்களுடைய உரையிலே இதற்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும், அதை நம்முடைய சுவைஞர்கள் உணர வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். ராவணன் எதிர்மறை சிந்தனை உடைய எதிர்மறை பாத்திரம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஏன் தெரியுங்களா? சூர்பனகை தன்னுடைய காம இச்சையை ராமன் மீது மடைமாற்றம் செய்தாள் என்பதுதான் இந்த உலகம் உணர்ந்திருக்கிற கருத்து. ஆகவே தூயவனாகத்தான் ராவணனும் கம்பனால் சித்தரிக்கப்பட்டான் என்பதுதான் என்னுடைய வாதம். அங்க கூட எதிர்மறை கிடையாதுங்க, நேர்மறை தான் அங்கே கம்பன் பேசினான். அங்க கூட எதிர்மறை கிடையாது. ஒரு வில்லனிடத்திலே கூட, ஒரு எதிர்நிலை தலைவனிடத்திலே கூட ஒரு கண்ணியத்தையும் ஒரு அறத்தையும் விதைத்து நேர்மறை ஆற்றல் உடையவனாக படைக்க முடியும் என்று கேட்டால், அதை படைத்து தான் கவி சக்கரவர்த்தி தான் என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறான் கம்பன். இது இல்லை என்று சொல்ல முடியுமா? கவியரசர் கண்ணதாசன் தாங்க சொன்னாரு, மிக அழகா சொன்னார். எது உயர்ந்த கவிதை தெரியுமா? இந்த மண்ணில் எழுதப்படுவனவெல்லாம் உயர்ந்த கவிதையா என்று கேட்டால் இல்லை. எது உயர்ந்த கவிதை என்று கேட்டால், கண்ணதாசன் மிக அழகாக ஒரு பாடலிலே பதிவு செய்தார். கவிஞன் பிறந்த பின் கவிதை பிறக்கும், கவிஞன் பிறந்த பின் கவிதை பிறக்கும், கவிஞன் மறைந்தாலும் கவிதை மறையாது. கவிஞன் பிறந்த பின் கவிதை பிறக்கும், கவிஞன் மறைந்தாலும் கவிதை மறையாது. மறைந்தும் மறையாத மாபெரும் கவிதையை இயற்றும் கவிஞன் ஆயிரத்தில் ஒருவனே என்று அந்த பாடலை எழுதுகிறான் என்று சொன்னால், கம்பன் கோடியில் ஒருவனாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? கவி சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? தன்னை கவி சக்கரவர்த்தியாக தரம் உயர்த்தியதற்கு காரணம் தான் படைத்த பாத்திரங்களில் அவன் புகுத்திய நேர்மறையான சிந்தனைகள். ராமன் பரம்பொருளின் அவதாரமாகவே காப்பியத்தில் காட்டப்படவில்லை. ஆனால் அவன் பண்புகளால் படிப்பவர்கள் உணரும்படி செய்திருக்கிறான் கம்பன்.
ஒரு சிறு இடங்க. விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய ராமன் விளையாடி முடித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்புகிற போது வழியில் எதிர்ப்பட்ட சிறுவர்களையும் முதியோர்களையும் பெரியோர்களையும் பார்த்து கேட்பதாக ஒரு பாடலை கம்பன் பதிவு செய்கிறார். இந்த பாடல்ல என்ன தெரியுங்களா? நேர்மறையான சிந்தனை. வருங்காலத்தில் ஒரு தலைவன் உருவாகிறான் என்று சொன்னால் வழிகாட்டுபவர்கள் எல்லோரும் தலைவர்கள் இல்லை, வாழ்ந்து காட்டுபவர்கள் எவரோ அவர்கள்தான் தலைவர்கள் என்பதை சிறு வயதிலேயே ராமனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு நேர்மறையான எண்ணம் இருப்பவன் தான் நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதற்காக ஒரு வார்த்தையை பதிவு பண்றான் பாருங்க. அது என்ன ஒரு அழகு தெரியுமா நடுவர் அவர்களே? எதிர் வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர் தரும் கருணையின் முக மலர் ஒளிர. முக மலர்ச்சியோட புன்னகை பூத்த திருமுகத்தோடு அவர்களை எல்லாம் எதிர் நின்று வரவேற்று, ஏது வினை, உங்களுடைய தொழில் என்ன, உங்க தொழில் எப்படி நடக்குது, நீங்க எல்லாம் நல்லா வேலை செய்றீங்களா? தொழிலாளர்களை பார்த்து கேட்கிறான். உங்க தொழில் நல்லா நடக்குதா? ஏன் தெரியுங்களா? தொழில் நல்லா நடந்தா மனிதன் சோம்பேறியா இருக்க மாட்டான், உடல் ஆரோக்கியமா இருப்பான். எனக்கு தெரிந்து நடுவர் அவர்களே, குற்றாலம் சுற்றுலா போயிருந்தப்ப எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றாலம் முதன்மை குற்றாலத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் துண்டை கட்டிக்கிட்டு திட்டு திட்டுன்னு விழுகிற அருவியை பார்த்துட்டு அப்படியே வெறிச்சு போய் நிக்கிறான். குளிக்கவே மாட்டேங்கிறான். ஐயா ஏன்? நானும் பார்த்தேன். ஐயா குளிக்கலாம்ல என்ன? அதை மட்டும் இல்லாம என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த அருவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தான். அத்தனை தண்ணியும் வீணா போதே, அத்தனை தண்ணியும் வீணா போதேன்னா. யாருன்னு விசாரிச்சா எங்க ஊர் பால்காரரு. அவருக்கு கவலை, அவருக்கு எங்க ஊர் பால்காரரு அத்தனை தண்ணியும் வீணா போதே, அத்தனை தண்ணியும் வீணா போதேன்னா நான் கேட்கிறான். முதல்ல பார்த்த அந்த சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்ந்தவர்களிலிருந்து பார்த்து கேட்கிறான், உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கிறதா? உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கிறதா? ஏது வினை இடர் இலை, ஏதேனும் குறை இருக்கிறதா? ஏதேனும் துன்பம் இருக்கிறதா? உங்கள் தொழில் செய்வதில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா? இனி வரும் மனையும் மதி தரும் குமரரும் ஐரியர். பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா? எப்படி தெரியுங்களா? தொழில் நல்லா இருந்தா குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும், உடல் உழைப்பு இருந்தா நோய் வராது. இப்படிப்பட்ட இல்லத்துல நல்ல பிள்ளைகள் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் நாட்டிற்கு நலம் சேர்ப்பார்கள் என்கிற நம்பிக்கையிலே சிறு வயதிலாக இருக்கிற போதே பெருமைக்குரிய நேர்மறை சிந்தனையோடு ராமன் பேசினான் என்பதை கம்பன் பதிவு செய்தான் என்றால், நான் மீண்டும் சொல்லுகிறேன், வீடணனை பார்த்த போது அனுமன் சொன்ன வார்த்தைகளை தயவு செய்து நேர்மறையாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தான் தெரியுங்களா? வீடணனை கூட பார்க்கலைங்க. முதல்ல அவன் வாழ்ந்த வீட்டை பார்த்தான். பார்த்துக்கிட்டே வருகிற போது வீடணனை கூட அவன் நேரடியாக பார்க்கவில்லை. அவன் வாழ்ந்த வீட்டை வச்சே அவன் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்றான். இந்த வார்த்தை பாருங்க, இதுதாங்க நேர்மறையான சிந்தனை. எப்படி சொன்னா தெரியுங்களா? வந்தனை நீதியும் பிறவும் மாண்பு அமைந்த அந்தனர் மன என பொழிந்ததாம் என்று எழுதுகிறார். அறத்திலே சிறந்த அந்தனரின் திரு இல்லம் எப்படி பொலிவுற்றிருக்குமோ அப்படிப்பட்ட பொலிவுற்றதாக வீடணனுடைய மாளிகை இருந்தது என்று சொன்னால், தங்கியிருந்த வீடே இவ்வளவு சிறப்பாக நேர்மையின் உரைகளாக பணிவின் இருப்பிடமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வீட்டிலே வாழ்ந்த வீடணன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்கிற சிந்தனையை படிப்பவர்களிடத்திலே விதைக்கிறான் பாருங்கள். இதுதான் நேர்மறை சிந்தனையினுடைய பயன்பாடு. இன்னும் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அறம் தவறிய காமம் இடர் தரும் என்பதுதான் ராமகாதை சொல்லுகிற செய்தி. நான் கேட்கிறேன், குகனுடைய பாத்திர படைப்பிலே கம்பன் காட்டுகிற நேர்மறை இருக்கிறது பாருங்கள். ஒருவர் மீது பாசம் வைக்கிற போது அந்த பாசத்தின் அடிநாதமாக நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை கம்பன் பதிவு செய்கிறான். ஒன்று நிறைய சொல்லலாம். தேனும் மீனும் திருத்தி கொணர்ந்தேன் தேவரீர் திருவமுது செய்திருள வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் ஒரு வார்த்தை சொன்னான், நாவாய் வேட்டுவன் அடியேன் என்று ஒரு வார்த்தை சொன்னான். இதையெல்லாம் இல்லைங்க விஷயம். குகன் என்கிற ஒரு பாத்திரம்
இன்று போய் நாளைக்கு வான்னு ராவணனிடத்திலே சொன்னதைப் போல குகனிடத்திலும் ராமன் ஒன்றை சொன்னான். இன்று இரவு உறங்கிவிட்டு உன் இல்லம் சென்று நாளை இந்த ஆற்றை கடப்பதற்குரிய படகுகளை கொண்டு வா எனச் சொன்னபோது நான் எங்கனம் என் ஐயனை விட்டு பிரிவேன் என்று சொல்லி நம்பிக்கையை உடையவர்களை விட்டு பிரிவது என்பது கூட மன வேதனையினுடைய உச்சமாக இருக்கும் என்கிற தன்மையை சொல்லுகிறான் என்று சொன்னால் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னவென்று கேட்டால், இந்த மனித வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை உடையவர்கள்தான் மிகுந்திருக்க வேண்டும் என்பதனாலே தான் படைத்த காப்பியத்தில் மிகுதியான எண்ணிக்கையில் எண்ணங்களில் வலிமையான எண்ணிக்கையில் நேர்மறையான பாத்திரங்களையே படைத்து அதன் மூலமாக தான் கவிச்சக்கரவர்த்தி என்பதை ஒவ்வொரு வரியிலும் எடுத்து காட்டியவன் எங்கள் கம்பன். ஆகவே அவனுடைய பாத்திர படைப்பிலே நேர்மறை பாத்திரங்களே அவனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்கியது என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய வாதத்தை இந்த மன்றத்தில் வைத்தார்கள். வீடணனை பற்றியும் குகனை பற்றியும் அவர்கள் சொன்னது நம்முடைய சிந்தையை கவர்ந்தது. அதாவது குகனை கையில் வரும்போது மீன் கொண்டு வந்தான், ஒரு கையில் தேன் கொண்டு வந்தான். அந்த காலத்தில் செந்தமிழ் முழக்கம் ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தார். அற்புதமாக பேசுவான் அந்த மனுஷன். அவர் சொல்லுவார் பாருங்க, எல்லாரும் என்னென்னமோ பொருள் சொன்னாங்க. மீன் ஆழத்தில் கிடைக்கக்கூடியது, தேன் மலையில் கிடைக்கக்கூடியது, ஆழத்தில் கிடைக்கக்கூடியதையும் உயரத்தில் கிடைக்கக்கூடியதையும் கொண்டு வந்தான்னு. ஆனால் முழக்கம் ஜெகநாதன் சொல்லுவார், அருமையான வார்த்தை சொல்லுவார். அவர் எப்படி தெரியுமா சொல்லுவார்? அவனோட உடம்பு மீன் போன்ற புலால் நாற்றம் அடித்தது, அவனோட மனது தேன் போன்று இனித்தது, ஆகையினாலே ரெண்டையும் கொண்டு வந்தான்னு சொல்லுவார். அவ்வளோ அழகாக அவர் சொல்லுவார். அதை அருமை தம்பி இன்றைக்கு நினைவுபடுத்தினார்கள். நேர்மறை பாத்திரங்களே, நேர்நிலை பாத்திரங்களே கம்பனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்கியது. போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க, பட்டிமண்டபத்தில் அதுதான் துருப்பு சீட்டுங்கிறது. ராவணனே நல்லவங்கிறார், ராவணன் மாதிரி உத்தமனே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சொல்லலை, வாங்கம்மா இவங்க நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. திருவண்ணாமலை ஜோதி, இவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு ஜோதி, எழிலரசி. நடுவர் அவர்களே, என் ஆருயிர் தம்பி ரவிக்குமார் வந்தார். ரொம்ப அற்புதமாக பேசிவிட்டு, இந்த நாங்கள்லாம் பெண்கள்லாம் சமையலுக்கு திடீர்னு புளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் வைக்க டப்பான்னு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜை திறந்து புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்ருவோம். புளிப்பு தானே. ஆமாம். அந்த மாதிரி தம்பி இப்போ திடீர்னு வந்த திடீர் உப்புமா, திடீர் இட்லி. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தலைப்பு கொஞ்சம் சரியா பார்க்காம கம்பனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்கியது நேர்மறை சிந்தனைகளா எதிர்மறை சிந்தனைகளா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அவரை திரும்ப ஒரு முறை அழைப்புதழை பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கம்பனை கவிச்சக்கரவர்த்தி ஆக்கியது நேர்மறை பாத்திரங்களா எதிர்மறை பாத்திரங்களா? இதுதான் கேள்வி. அம்மா எப்படி இருந்தா என்னம்மா, புளியில ரசம் வச்சா என்ன, எலுமிச்சம்பழத்துல ரசம் வச்சா என்ன, சரி சில நேரங்களில் தினம் புளி ரசத்தை விட என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிற எலுமிச்சம்பழம் ரசம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப டாப்பா இருக்கும். ஆனால் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு ரொம்ப ருசியா சமைச்சிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் கவி சக்கரவர்த்தி என்கின்ற அந்த பட்டத்திற்கு தமிழிலே 3 பேர் சொந்தக்காரர்கள். ஒருவர் கம்பர், இன்னும் ஒருவர் ஜெயம் கொண்டார், இன்னும் ஒருவர் ஒட்டக்கூத்தர். ஆனால் 3 பேருக்கும் தமிழ் கவி சக்கரவர்த்தி என்று பட்டப்பெயர் கொடுத்திருந்தாலும் கவி சக்கரவர்த்தி என்ற ஒற்றை சொல் உச்சரிக்கப்பட்டவுடனேயே நம் இதய கமலங்களிலே எழக்கூடிய கவிஞன் யார் என்று கேட்டால் அது கம்பனுக்கு மட்டுமே சொந்தமாகி போனது. அதற்கு காரணம் எந்த பாத்திரங்கள் என்று ஆராய்வதுதான் இந்த மன்றத்தினுடைய நோக்கம். நடுவர் அவர்களே, இன்றைக்கும் நூற்றாண்டுகள் கடந்தும் கூட ராமனை குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்து ஒரு கதாபாத்திரம் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அந்த எதிர்மறை கதாபாத்திரத்தின் பெயர்தான் வாலி என்பது. நீங்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் ஒரு விளக்கம் சொன்னார். ராமன் சூரிய குலத்திலே பிறந்தவன், ஆனால் இன்றைக்கு நாம் அவனை ராமச்சந்திரன் என்றுதான் சொல்லுகிறோம். ஏன் சூரிய குலத்திலே பிறந்தவனை சந்திரனாக்கி ராமச்சந்திரன் என்று சொல்லுகிறோம் தெரியுமா? சூரியனில் களங்கம் கிடையாது, சந்திரனில் களங்கம் உண்டு. சூரியனில் களங்கம் கிடையாது, சந்திரனில் களங்கம் உண்டு.
வாலி வதையை மறைந்திருந்து செய்ததால் ராமன் சூரிய குலத்திலே பிறந்திருந்தாலும் அவன் ராமச்சந்திரனாக மாறி போனான் என்று நான் சொல்லவில்லை, மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் தான் இன்றளவும் கம்பனை கவி சக்கரவர்த்தியாக நம்மை ரசிக்க வைக்கிறது, ருசிக்க வைக்கிறது. என் அருமை தம்பி சொன்னது போல நீங்கள் இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன். ஏங்க, நமக்கு நல்லா தெரியும் கதாநாயகன்னா யாருங்க? அது காவியத்தில் இருக்கட்டும் இல்ல படத்துல கூட இருக்கட்டும், கதாநாயகனா நல்லதுதான் செய்வான். அது எல்லாருக்கும் தெரியும். 3 வயசு குழந்தைக்கும் தெரியும், 60 வயசு தாத்தாவுக்கும் தெரியும். கதாநாயகன்னா நல்லவன் தான். வில்லன் தாங்க சுவாரஸ்யமான கதாபாத்திரம். அவன் எதை செய்வான், எப்ப செய்வான், எங்க செய்வான், எப்படி செய்வான் தெரியவே தெரியாது. அந்த சுவாரஸ்யம் தான் நம்மளை கவி சக்கரவர்த்தி கம்பனாக அவனை உயர்த்தி பிடித்து நாம் ரசிக்க வைத்தது அந்த கதாபாத்திரங்கள் தான். இப்ப நானே கூட பாருங்க, எல்லா பெண்களும் கதாநாயகனை ரசிப்பார்கள். எனக்கு சிவாஜினா பிடிக்கும், எம்ஜிஆர்னா பிடிக்கும், ரஜினினா பிடிக்கும், விஜய்னா பிடிக்கும். எனக்கெல்லாம் வில்லனா தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது. நடுவர்களே, ஏன் வில்லனை பிடிக்கும் தெரியுமா? வில்லனை ரசித்தால் தான் வீட்டுக்காரர் ரசிக்க முடியும். நான் சொல்லல, இப்ப விளங்குதா? வீட்டுக்காரர் இந்த அம்மா என்னவா நினைச்சு வச்சிருக்குன்னு பாருங்க. நடுவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள், கெட்டவர்கள் எப்பொழுதும் கெட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவர்களாவதும் காலத்தின் கட்டாயம். இப்போது நீங்கள் நல்லவரா கெட்டவரா? எனக்கே தெரியலையேம்மா. அது இன்னும் உலகநாயகனுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்றைக்குமே ஒரு கதாபாத்திரம் இது எதிர்மறை கதாபாத்திரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதுல கம்பன் ஒரு ட்விஸ்ட் சேர்ப்பான். இவன் கெட்டவன் இல்லையா முழுசா, இவனுக்குள்ளும் கொஞ்சம் அறம் இருக்கிறது, இவனுக்குள்ளும் அன்பு இருக்கிறது, இவனுக்குள்ளும் கருணை இருக்கிறது என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறான் அல்லவா? அப்பொழுதுதான் கம்பன் நம் மனதிலே உயர்ந்து நிற்கிறான். வாலி உயிருக்கு போராடுகிறான், ராமன் எய்தி அம்பு மார்பிலே தாங்கி இருக்கிறான். மகன் அங்கதனை கூப்பிட்டு அடைக்கலமாக ஒப்படைக்கிறான் ராமனிடத்துல. இப்ப இந்த காட்சியிலே கம்பனை ஏன் கவி சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறோம் என்று ஒரு ஒற்றை சொல்லுங்க. நீ இது பொருத்தி. யாரு? ராமன் உடைவாளை அங்கதனிடத்துல கொடுத்து நீ இது பொருத்தி என்று சொல்லுகிறான். இப்போ இந்த ஒற்றை வாக்கியத்துல பொருத்தின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க. இதுக்கு 2 பொருள் இருக்குங்க, 2 அர்த்தம் இருக்கு. பொருத்தி என்றால் மன்னித்துக் கொள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பொருத்தி என்றால் தாங்கிக் கொள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ உடைவாளை ராமன் அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட அங்கதனிடத்திலே கொடுக்கின்ற போது பொருத்தின்னு ஒரு சொல்லு சொல்றாங்க. இப்போ 2 பொருளுடைய ஒரு சொல். இப்ப எப்படி எடுத்துக்கலாம்? எப்படியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை ராமன் வில்லறம் பிழைத்தவன் இல்லை, இவன் நல்லறத்திலே நடக்கிறவன், அவன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறதா? அந்த கூட்டம் எடுத்துக்கலாம். என்னென்ன? இந்த உடைவாளை நீ தாங்கிக்கொள், நீ இது பொருத்தி, முடிஞ்சிருச்சா? இன்னொரு கூட்டம் இருக்கிறது, மனிதனாகத்தானையா படைக்கப்பட்டிருக்கிறான் ராமன். அப்போ ஒரு மனிதனுடைய சாதாரண நிலவரம் என்ன? இப்ப நாம ஒருத்தருக்கு போன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, எப்படிப்பா இருக்கிறேன்னு, ஏன்பா கேட்கிற, போன மாசம் அப்பா தவறிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்போமே? என்னாச்சு? ஏன்பா என்ன, சாரி தெரியாதுப்பா, என்னப்பாச்சு, ஒரு மன்னிப்பு கேட்போம். இப்ப நமக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தமா? இல்ல. இதை தாங்க ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் செய்த ராமன் செய்கிறான். இப்ப அவன் சொல்றான், நீ இது பொருத்தி. நான் தப்பு செஞ்சேன் தவறு செஞ்செல்லாம் அவன் சொல்லல. வாலி இறந்து கிடக்கிறான், ஏதோ ஒரு விதத்திலே நான் காரணமாக இருக்கிறேன், என் அம்பு தைத்து தான் இப்போது தந்தை இறக்க போகிறான், அப்போ நீ இது பொருத்தி, இதை மன்னிச்சுக்கோன்னு கேட்கறதுல தப்பு இல்லை. அப்படி கேட்ட காரணத்தினால்தான் அடுத்த வார்த்தை கம்பன் எழுதுவதாக சொல்லுகிறான், உலகம் 7 ஏத்தின. யாரை? ராமனை. அப்படி ஒரு சொல் சொன்னதால. அப்போ கம்பன் ஒரே ஒரு சொல் வைக்கிறான். அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலே வரக்கூடியவர்கள், இந்த கம்பராமாயணத்தை வாசிப்பவர்கள் ஒரு சொல்லை இப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை இல்லை இப்படியும் மேன்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு சொல்லிலே விளையாடுகிறான். எங்கே? எதிர்மறை கதாபாத்திரத்தில் ஒரு வில்லில் விளையாடினால் அவன் ராமன், ஒரு சொல்லில் விளையாடினால் அவன் கம்பன் என்பதை பதிவு செய்கிறானே, அதனால் அவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் இல்லையா? நீங்க கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள் உண்டு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்.
இந்த 6 காண்டங்கள்ல மிகப்பெரிய காண்டம் எது என்று கேட்டால் யுத்த காண்டம் தான். ஆமா. ஏன் யுத்த காண்டம் மிகப்பெரிய காண்டம்? பாடல்ல தொகை கூடு. அது மட்டும் இல்லைங்க, எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான் எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கக்கூடிய காண்டம் யுத்த காண்டம் தான். அதற்கு உரையாசிரியராக இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தின் உரையாசிரியர்கள் சிறந்த உரையாசிரியர் வைமுகோ சொல்லுகிறார், ராமாயணத்தின் இதயம் என்று சொன்னால் அது யுத்த காண்டம் தான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த யுத்த காண்டத்துல எதிர்மறை கதாபாத்திரங்களை என் அன்பு தம்பி சொன்னார், ராவணன் எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையாக சிந்திக்கிறானே, அதுதாங்க கவி சக்கரவர்த்தி கம்பன். அவன் எதிர்மறை கதாபாத்திரம் தான், வில்லன் தான். நீங்க எனக்கு உங்க மேல கூட கொஞ்சம் கோபம் உண்டு நடுவர்களே. முன்னுரையிலே நீங்கள் 10 அழகை சொன்னீர்கள். 10 நாள் சிறப்பாக நிகழ்ச்சி நடக்கிறது, 10 நாள் ஒரு குழந்தையை தாய் தாங்குகிறாள், ஆஹா 10க்கு இருக்கக்கூடிய சிறப்பை பார்த்தீர்களா அப்படின்லாம் சொன்னீங்க. ஆமா. எல்லாவற்றையும் அடக்கினீர்கள். சீதை 10 மாதம் அசோகவனத்திலே சிறை இருந்ததை கூட சொன்னீர்கள். ஆமா. ஆனால் 10 தலை உடைய எங்கள் ராவணனை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இது எந்த விதத்திலே நியாயம்? இது ஒரு கட்சி சார்பாக ஒரு நடுவர் எப்போதும் பேசிவிடக் கூடாது நடுவர் அவர்களே. நான் 10 தலை ராவணனை மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒரு தலை தானே இருக்கு நடுவர் அவர்களே. 10 தலை இருந்திருந்தா ஒருவேளை நான் ராவணன் சொல்லியிருப்பேனோ என்னமோ. இல்ல நடுவர் அவர்களே, நீங்கள் தீர்ப்பில் அதை சொல்லலாம் என்று நினைத்திருப்பீர்கள் எனக்கு தெரியும். யாருக்கு? உங்களுக்கு. உங்களை பற்றி உங்கள் சகோதரி நான் அறிய மாட்டேனா? நல்லா தெரியும் என்ன பத்தி. என்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கீங்க. இன்னமும் வாங்குவோம். நீங்கள் தான் களஞ்சியம் எங்களுக்கு. கொண்டு வந்தால் சகோதரி, இல்லாவிட்டால். நடுவர் அவர்களே, ராவணனுடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகான கதாபாத்திரங்க. தசமுகன், இலங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி, எத்தனை பெயர்கள்ங்க. எங்க நாம ராமாயணம் வாசிக்கின்ற போது, கம்பராமாயணத்தை வாசிக்கின்ற போது ராமனை ரசித்துக் கொண்டே வருவோம். ஒரு பர்டிகுலர் இடத்துல ராவணனை கம்பன் தூக்கி பிடிக்கின்ற போது ரவிக்குமாரை போல நாம கூட கட்சி மாறி விடலாமா என்று யோசிப்போம். ஏனென்றால் இப்போது அணி மாறுவது சாதாரணம். அது சரி. நான் அப்படி பார்க்கிறேங்க. சொல்றாரு கம்பன், ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தமை, உலகத்தினுடைய அதி அழகி தேவதைகள் எல்லாம் ராவணனிடத்திலே மயங்கி கிடப்பார்களாம். அவன் சொல்லுகின்ற போதே ராவணன் எப்பேற்பட்ட பேரழகன் என்று நமக்கு பார்க்க தோன்றுகிறது. எங்க ஒருத்தனை எப்போ அழகா இருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னா, வெற்றி திருமுகத்துல ஒருத்தன் இருக்கும்போது அவன் அழகா இருக்கிறான்னு சொல்லலாம். அதானே? இப்போது நீங்கள் நடுவராக வெற்றி பெற்று உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்கள் முகத்திலே ஒரு பேரழகு இருக்கிறது. நான் நடுவரா பதவி தான் ஏத்திருக்கேன். வெற்றி பெற்றேனா என்பது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நடுவர்களே, எனக்கு தெரியும் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் வேறு யார் வெற்றி பெற முடியும்? எனக்கு தெரிந்து தீர்ப்பு உங்க பக்கம் தான். நான் உங்களுக்காக முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, நான் இவர்களுக்காக சொல்லுகிறேன். எல்லோரும் கம்பெனியிலே முழுகி முத்துதான் எடுப்பார்கள். ஆனால் எங்கள் நடுவர் பெருந்தகை குடும்பம் மட்டும் கம்பன் என்கின்ற பார்க்கடலிலே அமுதம் எடுத்த குடும்பம் எங்களுடைய நடுவர் குடும்பம் மட்டும்தான். எனவே நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அது உறுதி. அதில் எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்லை. சரி, வெற்றி திருமுகத்தில் ஒருத்தர் அழகா இருப்பான் சார், தோத்து போயிட்டா ஒருத்தர் அழகா இருப்பானே, சரி இருந்தான் சார், எங்க ராவணன் இருந்தான், அதை ரசிக்க வச்சாங்க கம்பன். எதிர்மறை கதாபாத்திரம் தோத்துட்டு போறாங்க. தம்பி சொன்னார்ல, இன்று போய் நாளை வா. ராமன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் போறான் பாருங்க, அவன் தலை குனிஞ்சு போறாங்க. அவன் தலை குனிஞ்சு போறது எங்க கம்பனுக்கு பிடிக்கலைங்க. அவன் பார்த்துட்டு சொல்றான், தலை குனிஞ்சு போனாலும் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத நம்பிக்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவளிப்பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை புக்கான்னா. அவன் திரும்பி போறான். அந்த திரும்பி போற அந்த தோல்வி முகத்தோட போற ராவணனை ரசிக்க வைக்கிறாங்க கம்பன். எதிர்மறை கதாபாத்திரத்திலே தான் கம்பனுடைய கவி நயம் உச்சம் தொடுகிறது. நடுவர் அவர்களே, நீங்க சாமி கிட்ட போறதுக்கும் சாமியாரா போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? சாமி கிட்ட போறதுக்கும் சாமியாரா போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாமி கிட்ட போறதும் சாமியாரா போறதும் ரெண்டும் பெண்களால தான். நடுவர் அவர்களே, நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க, நான் உண்மையை சொல்றேன். நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க. சாமி கிட்ட போறதும் ஒருத்தன் சாமியாரா போறதும் ரெண்டும் பெண்களால் தான். நான் சொல்லல, அவ்வை பாட்டி சொன்னா, சற்றேனும் ஏறுமாறாக நடப்பாலே ஆனால் கூறாமல் சந்நியாசம் கொள். சொல்லிட்டு போயிராதரா, சொல்லிட்டு போனா அங்கேயும் வந்துருவான்னா. நடுவர்களே, நீங்களும் சக ஆண்களைப் போல மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தோடு நான் பார்க்கிறேன்.
ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குங்க. சாமி கிட்ட போறதுக்கும் சாமியாரா போறதுக்கும். பிரச்சனை சின்னதா இருந்தா சாமி கிட்ட போவோம், பிரச்சனை பெருசா இருந்தா சாமியாராவே போயிடுவோம். இப்ப எங்கால் பாவம் கைலாசத்துல போய் அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா கம்பனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்குங்க, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சொன்னது போல ஒரு தீய காரியத்தை ரொம்ப எளிமையா செய்யணும்னா அந்த வேஷம் தான் போடணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ராவண சீதையை தூக்கும் போது என்ன வேஷம் போட்டான்? சாமியார் வேஷம் போட்டான், துறவி கோலம் தான். இங்க இல்லைங்க கவி சக்கரவர்த்தி கம்பனை நம்ம ரசிக்கிறோம், இங்க எல்லாம் அவன் கவி சக்கரவர்த்தியாக உயர்ந்து நிற்கிறான். நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சார், ஒரு புள்ளன்னு ஒண்ணு பிறந்தா அது எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஒரு புள்ள பிறந்தா இன்னைக்கு எல்லாம் பிள்ளையாவா இருக்கு, ஒண்ணு யமன பலகாரம் பண்ணுது. ஆமா, ஒரு 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 கல்யாணம் ஆன புதுசுல போய் முருகா புள்ள குர்ரா புள்ள குர்ரா புள்ள குர்ரான்னு வேண்டாம். 25 வருஷம் கழிச்சு அதே முருகன் கிட்ட போய் நின்று பிள்ளையாடா கொடுத்துருக்கேன்னு கேட்கறான். அந்த முருகன் என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மகன்னா எப்படிங்க இருக்கணும், பிள்ளைனா எப்படிங்க இருக்கணும்? எதிர்மறை கதாபாத்திரத்தில் விதைத்து காட்டினான் எங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன தெரியுங்களாங்க? இந்திரஜித்தன் என்கின்ற அவனுடைய பெயர். இந்திரஜித்துங்க. நாம கூட சொல்லுவோம் பிள்ளையா அது இந்திரஜித்தியா சொல்லுவோம்ல. ஆனா இந்திரஜித் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. 4 வரியில சொல்றேன் பாருங்க இந்திரஜித் என்ன பண்ணான்னு. அவனுக்கு பெருமையே என்ன தெரியுமாங்க? எனக்கு எல்லா கலைகளும் தெரியும், நான் பிரம்மனிடத்திலே வரம் வாங்கியிருக்கிறேன், சிவனிடத்திலே நான் வரம் வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் அவனுக்கு பெருமை இல்லையாங்க. இந்திரஜித்தனுக்கு எது தெரியுமா பெருமையா? நான் ராவணம் புள்ளடா, இது பெருமை அவனுக்கு. அவன் சொல்றான் நான் ராவணம் புள்ளடா. அடுத்துங்க, காப்பியத்தின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராமனை அந்த காப்பியம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தாலும் எதிர்மறை கதாபாத்திரமாக அவல கதாபாத்திர தலைவனுடைய மகனாக இந்த இந்திரஜித்தன் தான் நாகபாசத்தாலும் பிரம்மாஸ்திரத்தாலும் 2 முறை அளவைத்த ஒரே கதாபாத்திரம். ராமனை 2 முறை அளவைத்த ஒரே கதாபாத்திரம் இந்திரஜித். எவ்வளவு பெரிய வீரங்க! நீங்க எதற்காக இந்த இந்திரஜித்தனை எடுத்து தெரியுங்களா? அப்பா மேல பாசம் உண்டு அவனுக்கு, ராவணன் மகன் என்பதிலே பெருமை உண்டு. அவன் வீரத்தை அனுமன் வியக்கிறான். ஊர் தேடு படலத்துல போய் பார்த்துட்டு சொல்றான், 3 உலகத்தையும் ராவண ஆள்றான்னு சொல்றீங்களேடா, இப்படி ஒரு வீரமான மகன் இருக்கும் போது அது பெரிய விஷயமாடா ராவணனுக்குங்கிறான். அப்ப ராவணன் 3 உலகையும் கட்டி ஆளுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பவன் இந்திரஜித்தன் என்று அனுமன் வாக்குமூலம் கொடுக்கிறான். நடுவர்களை, எதற்காக இதை எடுக்கிறேன் என்றால், நிகும்பல யாகம் முடிவடையவில்லை, போரிலே தேர் அழிந்து விடுகிறது, திரும்பவும் இலங்கைக்கு ராவணனுடைய மாளிகைக்கு வருகிறான் இந்திரஜித்தன். இப்ப இந்த இடத்த வால்மீகி தொடலைங்க. வால்மீகி இப்ப நான் சொல்ல போற இடத்த வால்மீகில கிடையாது, கம்பனிலே கம்பன் மட்டுமே படைத்து காட்டினான். தந்தை கிட்ட மகன் பேசுறாங்க. எந்த மகன்? தந்தையின் மீது பேரன்பு கொண்ட மகன், இதுநாள் வரை அவன் காம உணர்வுகளுக்கு கோட்டையாக நின்ற மகன். இன்றைக்கு இலக்குவனுடைய வீரத்தையும் அனுமனுடைய வீரத்தையும் பார்த்து விட்டு இன்றைக்கு திரும்பவும் இலங்கைக்கு வந்தவன், மாயமாக இலங்கைக்கு வந்தவன், அவன் தன் தந்தை ராவனிடத்துல பேசுகிறான். எப்படி பேசுறான்? அப்பா நீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலைங்க. அப்ப கூட அவன் ஒரு மகன்னா இப்படி இருக்கணுங்க. அப்பா நீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லல. அவன் சொன்னா, இது வால்மீகில கிடையாதுங்க, கம்பன் புகுத்துகிறான். ஏன் தெரியுமா? ஒரு தந்தை மகன் உறவு எப்படி இருக்கணும்னு. இன்னைக்கு என்ன தினங்க? தேசிய உறவுகள் மேம்பாட்டு தினமா இன்னைக்கு. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு தந்தை மகன் உறவு எப்படி இருக்கணும்னு. அப்பா தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாரும் சுட்டி காட்டினாங்க. கும்பகர்ணன் சொன்னான் விட்டுருந்தான் சீதைய, மாலியவன் சொன்னான் மாலியதேவன் விட்டுருந்தான் விடல, மாலியவன் சொன்னான். வீடரன் சொன்னான் சீதையை விடுனான் விடல. ஆனா இவன் சொல்றான், அப்பா இப்ப நாம சந்திச்சிட்டு இருக்கிறோமே இது நீ செய்த தவறுன்னு சொல்ல, குலம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டாய், குலம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டாய். இது நீ செய்த தப்பு இல்லப்பா, ஏன்னா நீ செய்ய மாட்ட, நீ 1000 வேதங்களை உணர்ந்தவன். நீ சிவனையே என்ன பண்ண? உட்கார்ந்திருந்த கையிலையை தூக்கியவன், சிவனிடத்திலே வரம் வாங்கியவன். நீ இந்த தப்பு செய்ய வாய்ப்பே கிடையாது, இது விதி, குலம் செய்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் பயந்துட்டு இதை சொல்றேன்னு சொல்லாத, எனக்கு வீரம் இருக்கிறது, நான் இப்பொழுதும் போருக்கு திரும்ப செல்லுகிறேன். ஆனால் ஏன் தெரியுமா இதை சொன்னேன்? சீதையின் பால் உள்ள ஆசையை விடுதின்னா, சீதையை விடுன்னு சொல்லல அவன், சீதையின் மேல் உள்ள ஆசையை விடு, எல்லாம் சரியாயிடும்னா, உன்மேல் உள்ள காதலால் உரைத்தனன்னா.
நான் இது கூட ஏன் தெரியுமா சொன்னேன், உன் மேல இருக்கிற அன்பின் மிகுதியால சொன்னேன்ப்பா. சீதையை விட்டுருப்பான்னு சொல்லி பார்த்தான், அப்பவும் அவன் கேட்கலைங்க. போருக்கு போனான், இலக்குவனால் தலை துண்டிக்கப்பட்டு அவன் வீழுகின்ற போது, இந்திரஜித்தன் மட்டும் இல்லைங்க, ராவணன் வீழுகின்ற போதும், கும்பகர்ணன் வீழுகின்ற போதும் எல்லாம் எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான். ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் மண்ணிலே வீழ்கின்ற போது நம் கண்ணிலே கண்ணீர் வர வைக்கிறானே, அந்த கம்பன் எதிர்மறை கதாபாத்திரங்களிலே தான் ஜொலிக்கிறான். எனவேதான் அவன் கவி சக்கரவர்த்தியாக மின்னுகிறான் என்று நீங்கள் நிச்சயமாக நேர்மறையாக இதை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி எழிலரசி அவர்கள் மிக அழகாக தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். இந்திரஜித் என்ன அழகா பேசணும் தெரியுமா அப்பா கிட்ட? ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை. அப்பா, அச்சப்பட்டு சொன்னேன்னு நினைக்கிறியா? ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின் அணையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர். போயிடுவான்ப்பா இந்த நாட்டை விட்டு. ஏன் தெரியுமா சொன்னேன்? நின்மேல் காதலால் உரைத்தேன். ஓ மேல இருக்கிற காதல்னால சொன்னேன்ப்பா. இது இல்லைங்க கம்பன், இது சாதாரண எழுத்து. கம்பன் இது இல்லை. கடைசியில ஒரு 2 சொல் போட்டான் பாருங்க, அதுதான் கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கிச்சு. எப்படி தெரியுமா போட்டான்? ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, ஆசைதான சீதை பால் விடுதியாயின் அணையவர் சீத்தம் தீர்வர் போதலும் புரிவர், நின்பால் காதலால் உரைத்தேன்னு இந்திரஜித்துக்கு இப்போ ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இப்படி சொல்றதுனால அவன் பயந்தவன் நினைக்காத. யார் தெரியுமாடா அவன்? உலகெல்லாம் கலக்கி வென்றான் அப்படின்னா கம்பன். அந்த இந்திரஜித் சாதாரண ஆள் இல்லலா, உலகெல்லாம் கலக்கி வென்றான். அப்போ அந்த பாத்திரத்தை படைக்கிற அழகு இருக்கிறது, அது எதிர்மறை பாத்திரங்களை படைக்கிற பொழுது கம்பன் உயர்ந்து நிற்கிறான் என்று அவர்கள் சொன்ன வாதம். வாலி வதையவே நாம் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு போடலாம். அத்தனை செய்தி இருக்கு. நாம் இன்னைக்கு 1000 இல்லை, 10 மணிக்கு 10:15 நம்ம முடிக்கணுங்கிற காரணத்தினால அடுத்து பேச வருகிறார் நம் போற்றுதலுக்குரிய அந்த மாணவர் கம்பன் கழகத்தினுடைய செயலர் திருமதி பத்மா மோகன் அவர்கள். இப்பொழுது கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது நேர்மறை பாத்திரங்களே, நேர்நிலை பாத்திரங்களே என்று சொல்வதற்காக வருகிறார். எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை, எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமுமே அப்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பன் கவியே கவி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அருளி அந்த வெண்பா. அப்படி கம்பன் கவியே கவி என்று அந்த கம்பனின் அமுதத்தில் 10 நாட்களாக இங்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மக்களை எல்லாம் அவனுடைய பாக்கோட்டையிலே திளைக்க வைத்திருக்கக்கூடிய இந்த அருமையான புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் கம்பன் பெருவிழாவிலே நானும் ஒரு எளிய பங்கை வகிப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. குறிப்பாக மாது ஐயா தலைமையிலே பேசுவது என்பது இப்பிறவியில் நாங்கள் பெற்ற பெரும் பேற்றிலே ஒன்று என்று கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே தூங்கி எழுப்பின உடனே அதே மாதிரி சட்டுன்னு முடிச்சுட்டு போகும் பொழுது நிறைய உண்மை சொல்லுவாங்க போல இருக்குங்கய்யா. கும்பகர்ணனும் தூங்கி எழுப்பினோன்னு என்ன கேட்பான், சீதையை விட்டுட்டியா அப்படின்னு கேட்பாரு. எழிலரசி அக்கா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போகும் பொழுது சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் தவறாமல் எதிர்மறை என்று சொல்லாமல் நேர்மறை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக நீங்கள் நேர்மறை பாத்திரங்களுக்குத்தான் முடிவை தரப்போகிறீர்கள் என்று அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்லிருந்து ஒரு சொல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் கம்பன் எழுதி வைத்த விதியினால் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஐயா, கம்பன் கவி சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு வர்ணனைகள் அல்ல. கம்பனை காலம் காப்பாற்றுவதற்கு காரணம் கம்பன் நிலை பெறச் செய்திருக்கக்கூடிய பண்புகளும் அறங்களும் தான். அந்த பண்பையும் அறத்தையும் இந்த பூமியில் விதையூன்றுவதற்கு காரணமாக இருப்பது நேர்மறை பாத்திரங்களாகத்தானே இருக்க முடியும் என்பதை இந்த மன்றம் குறித்து கொள்ள வேண்டும். நேர்மறை, இன்றைக்கு அக்கா ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. இன்று உறவுகளினுடைய தினம். இன்றளவும் கூட மனித உறவுகளிடையே இவ்வளவு பெரிய பிணக்குகள் இருக்கு, குடும்பத்துக்குள்ள பிணக்குகள் இருக்கு. முதல்லலாம் அண்ணன் தம்பி அவர்களுடைய மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க. அடுத்து மாமியார் கூட இருந்தா கூட்டு குடும்பம் சொன்னாங்க. போற போக்க பார்த்தா கணவன் மனைவி கூட இருந்தாலே அது கூட்டு குடும்பம் சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுலதான் உறவுகள்
குறுகி கொண்டே வருகிறது. ஆனால் கம்பன் அந்த நூற்றாண்டிலேயே, ஏன் அதற்கு முன்னம் நடந்த ராமகாதையின் மூலம் சொல்லக்கூடிய உறவினுடைய ஆழத்தை எடுத்து பாருங்கள். அது நேர்மறை பாத்திரங்களின் வழியாகத்தானே சொல்கிறான். மனிதனுக்கு மனிதன் உறவு இல்லைங்க, ஒரே இடத்தை சார்ந்தவர்களிடம் இருக்கக்கூடிய உறவு இல்லைங்க. குகனோடு ஒரு வேடுவ தலைவனோய் அவன் தம்பியாக ஏற்றுக்கொண்டான், சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் என்றால் பரவாயில்லை. அரக்கர்களிடமிருந்து வந்த விடுதலை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் இல்லையா? அதே போல் தன்னுடைய தந்தைக்கு கூட ஈமக்கடங்கு செய்யவில்லை, ஆனால் சடாயுவுக்கு செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட அந்த மகோன்னதமான மனித மாண்பை நேர்மறை பாத்திரங்களின் வழியே கம்பர் நமக்கு நிலை பெற செய்து காட்டுகிறார் இல்லையா? அதே மாதிரி இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு நேர்மறை பாத்திரங்களும் காண்டங்கள் தோளும் பரிணாம வளர்ச்சி அடைந்த அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்ந்து கொண்டே போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்ல வசிட்டரிடம் சொல்லும் பொழுது சொல்லுவார், பரதனை பற்றி சொல்லும் பொழுது ராமனுக்கு நிகரானவன் என்று சொல்வார். அதற்கு பிறகு கோசலை சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுவார், முறைமை என்று ஒன்று அன்று, அதை தவிர பார்த்தால் நின்னிலும் நல்லன் பரதன் என்று பரதனுக்கு முடிசூட்ட போகிறோம் என்ற செய்தி கேட்டவுடன் கோசலை சொல்வார். அதற்கு பின் வரக்கூடிய குகன் பார்க்கும் பொழுது சொல்லுவான், 1000 ராமரும் நின் கேள் ஆவரோ தெரியணம்மா என்று சொல்லுவார். ஆக குகன் என்னும் பாத்திரம் எப்படி படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளிலே காட்சிகள் மாறும் பொழுது அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து மனிதனுடைய உன்னதமான நிலைக்கு உயருகிறது என்பதை நேர்மறை பாத்திரங்களின் வளர்ச்சியின் வாயிலாக கம்பர் நிலைவிட்டு காட்டுகிறார். அதே போல இது ராமகாதை தானே, ராமாயணம் தானே. ராமனுக்கு விஸ்வரூபம் கொடுத்தா சரி, ஆனால் ராமனின் சேவகனான அனுமனுக்குத்தானே இந்த காவியத்தில் விஸ்வரூபம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதன் மூலம் கம்பர் நமக்கு நிலைப்பெற செய்ய வைக்க வேண்டிய மாண்பு என்ன? சரியான தலைவனை பின்பற்றி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், சாதாரண ஒரு விலங்கு நிலை மனிதனாக இருந்தால் கூட நாம் விஸ்வரூபம் எடுத்து தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்ற ஒரு மாண்பை, ஒரு பண்பை இந்த பூமியில் நிலை பெற செய்வதற்காக எத்தனை அழகாக பாத்திரத்தை எடுத்து படைத்து காட்டுகிறார். அதே போல் நேர்மறை பாத்திரங்களின் வாயிலாக எத்தகைய உயரிய பண்புகளை மாண்புகளை எல்லாம் நிலை பெற செய்ய வைக்கிறார். சற்றே யோசித்து பாருங்கள். இப்பொழுது கூட இந்த வாசகத்தை மட்டும் யுஎன்ஓல ஒரு பெரிய போர்டு போட்டு வச்சிடலாம். எந்த வாசகத்தை? இப்போ எந்த நாட்டு, எதுக்காக எந்த நாட்டுக்கு மேல யார் போர் தொடுப்பாங்கன்னே தெரியலங்கய்யா. ஆமா, யுஎஸ் யுக்ரைன் வார், அதற்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல ஒரு போர், இப்படி ஒவ்வொரு நாடாக அவர்களுடைய பெட்ரோலிய வளங்களுக்காக செய்கிறார்களா, அவர்களிடம் இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் மாறி மாறி நாடுகளுக்கிடையே சுயநலப்போக்கோடு இப்படி போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசிட்டன் ராமருக்கு முடிசூட்டுவதற்கு முன்னால் மிக அழகாக உயரிய ஒரு வாசகத்தை சொன்னான். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. நீ புகழ் வாய்ந்த அரசனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் வெல்வதன் மூலம் உன்னால் அதனை சாதிக்க முடியாது. நீ உலக நாடுகளிடம் எல்லாம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி உள்நாட்டையும் உயர்த்தி வெளிநாட்டு மக்களுக்கும் நாம் நன்மை செய்யக்கூடிய அளவிலே உலகம் அனைத்தையும் ஒரே செங்கோலுக்குள் உன்னால் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது உன்னுடைய மரத்தால் முடியாது, அன்பினால் அறத்தால் மட்டுமே முடியும் என்பதை வசிட்டன் ராமருக்கு எடுத்து புகட்டுகிறார் என்று பார்க்கும்போது எத்தனை உயரிய மாண்பை சொல்கிறார். அதே போல் சுக்ரீவன் முடிசூட்டுவதற்கு முன்னால் ராமன் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். ஆனால் இந்த அறிவுரை இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்துமான்னு தெரியலைங்கய்யா. ஏன்னா என்ன சொல்கிறார், நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாய் என இனி தாங்குதி என்று சொல்கிறார். நீ இந்த நாட்டை எப்படி ஓம்பணும் தெரியுமா, எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? நீ இந்த நாட்டுக்கு நான் தான் தலைவன், என்னுடைய ஆட்சியை செலுத்த போகிறேன் என்று காப்பாற்றுவது கிடையாது உன்னுடைய வேலை. உன்னை 10 மாதம் கருவிருந்து சுமந்து எடுத்து பயந்து தந்தாளே தாய், அவளுக்கு ஏதேனும் பணிவிடை செய்வாய் என்று சொன்னால், அவள் உடல் நலிவுற்று கிடக்கும் பொழுது அவளுக்கு நீ பணிவிடை செய்வாய் என்று சொன்னால் எப்படி
எப்படி அவளை நீ பேணி பேணி காக்க வேண்டுமோ அப்படி இந்த நாட்டை உன் தாய் போல் காக்க வேண்டும் என்று சொல்கிறார் கம்பர் என்று பார்க்கும் பொழுது எத்தகைய அரிய மாண்புகளை இந்த மண்ணில் விதைப்பதற்கு நேர்மறை கதாபாத்திரங்கள் வழிவகுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அக்கா சொன்னாங்க, இந்திரஜித் தான் 3 முறை அழ வைத்தான். இந்த சன் டிவி சீரியல், இந்த தொலைக்காட்சி சீரியல்லாம் பார்த்து பார்த்து அதிக முறை அழை வைப்பதை எல்லாம் சாதனை என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்காகத்தான் கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் கொடுத்திருப்பார்கள் என்றெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? அழுமூஞ்சின்னு பட்டம் கொடுத்துடலாம். அப்போ அதே மாதிரி அன்பை விட அடுத்த பரிணாம நிலைக்கு போகக்கூடியது அருள் இல்லையா? அந்த அருளை ராமனின் மூலம் எப்படியெல்லாம் நிலைநிறுத்தி அந்த பண்பை நாமும் எடுத்து நாம் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி காட்டுகிறார் கம்பர். வீடனன் வந்து எல்லாத்தையும் துறந்துகிட்டு நான் ராமனின் இளையவர் கவித்த மோளை என் மீதும் கவித்தி என்று பரதனுக்கு எப்படி உன் பாதுகையை வைத்து நீ அவனுக்கு முடிசூட்டினாயோ அப்படி என் தலைமேலும் நீ பாதுகையை சூட்டி முடிசூட்டு என்று கேட்டு வந்தானே. அப்பொழுது அதற்கு முன்னமே ராமன் சொல்கிறார் தங்களுடைய பரிவாரங்களிடம், உடைந்தவருக்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். நம்மை வந்து ஒருவன் உடைந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே வந்து நீயே சரணாகதி என்று வந்து சரணடைவான் என்று சொன்னால், எதுவும் இல்லாதவன் ஒருவன் ஏங்கி கிடக்கும் பொழுது உன்னிடம் இருக்கும் ஒரு பொருளை கொடுத்து உதவ மாட்டாய் என்று சொன்னால், நீ அப்புறம் அதற்கு மேல் நீ அறத்தை பற்றி பேசி என்ன செய்ய போகிறாய்? அறம் என்னாம் ஆண்மை என்னாம் என்று சொல்கிறான். இதையெல்லாம் தாண்டி கம்பன் கவி சக்கரவர்த்தியாக ஐயா எடுத்து கொடுத்த அந்த பாடல், அந்த நுணுக்கத்தை நயத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்ற பாடலை கம்பன் எந்த இடத்தில் வைக்கிறான்? ராமன் பிறக்கும் பொழுது வைக்கவில்லை. ராமன் பட்டாபிஷேகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் அழகாக இருக்கிறான் என்று பதிவு செய்ய கம்பன் ஆசைப்படவில்லை. அவன் காட்டுக்கு செல்லும் பொழுதுதான் அந்த ராமரின் அழகை விளக்கக்கூடிய பாடலை வைக்கிறார். இதன் மூலம் கவி சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் 2. ஒன்று, பிறக்கும் பொழுதும் சரி, அதற்கு பின் முடிசூட்டி கொள்ளும் பொழுதும் அந்த ஆடை அணிகலன்கள் எல்லாம் இருந்திருக்கும். அப்பொழுது ராமனின் முழு அழகை அவரால் ரசிக்க முடியவில்லை. மரவுரி தரித்து கொண்டு ராமன் காடகம் செல்லும் பொழுதுதான் அவனுடைய மேனி இன்னும் அழகாக தெரிகிறது என்ற ஒரு உளவியல் கருத்தையும், இன்னொன்று தனக்கு ஆட்சி கிடைக்கவில்லையே என்று ராமன் வந்து ஒரு துளியும் கூட வருத்தத்தில் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் வருத்தமில்லாமல் இருக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் மிக அழகாக தெரிவான் என்ற மாண்பையும், இப்படி இந்த மண்ணில் விதைக்கப்பட வேண்டிய அரிய மாண்புகளை எல்லாம் நேர்மறை பாத்திரங்களின் வழியாகத்தான் கம்பன் நமக்கு எடுத்து காட்டுகிறான். எனவே கம்பனை என்றென்றும் கவி சக்கரவர்த்தியாக நிலை பெறச் செய்வது நேர்மறை பாத்திரங்களே என்ற ஒரு நல்ல தீர்ப்பை என்றும் நேர்மறையாக சிந்திக்கும் எங்கள் அருமை நடுவர் வழங்குவார் என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக பேசினார். சோகத்தில் சிரிக்க முடியுமா? சோகத்திலையும் சிரித்தவன் யாருன்னு கேட்டா அது ராமன் இல்லையா? எல்லா விதமான நகைகளும் போட்டு இளவரசனா அவன் வீட்டிலிருந்த போது கூட கம்பன் கண்களுக்கு அவன் அழகாக தெரியவில்லை. காட்டுக்கு போகிற பொழுதுதானே அவனுடைய அழகை கண்டு வியந்து நின்றான் என்று அவர்கள் சொன்னதை மிக அழகு. ராமாயணத்தை, இந்த பட்டிமண்டபத்தை ஒரு கோணத்துக்கு திருப்பியிருக்காங்க, அழகான கோணத்துக்கு திருப்பியிருக்காங்க. அடுத்து வர போகிறவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவர் தான், ஒன்றும் சளைச்சவர் இல்லை அவர். உட்காருங்க. அந்த தம்பியை பற்றி சொல்லலைன்னா அப்புறம் என்ன? இது இந்திய தேசத்தினுடைய 75வது ஆண்டு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்திற்காக இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட பல்வேறு சான்றோர் பெருமக்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தொகுக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்தது. அதனால இந்தியா பூரா இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை எல்லாம் பற்றி
யார் யாரெல்லாம் எழுதலான்னு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அதில் தமிழகத்திலேருந்து ஒரு 4 பேருது போச்சு. அதில் அந்த 4 பேருது நிறைய பேருது போச்சு, 4 பேருது செலக்ட் பண்ணாங்க. அந்த 4 பேரும் எழுதி அனுப்பினார்கள். அதிலே ஒருவரது நூல் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களாலே அது வெளியிடப்பட இருக்கிறது. அந்த நூல் DK பட்டம்மாளை பற்றி எழுதியது. அதனை எழுதியவர் என்னுடைய அருமை தம்பி தாமல் சார். எவ்வளோ பெரிய பெருமை யாருக்கு கிடைக்கும்? DK பட்டம்மாள் தான் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பாடல்கள் மூலமாக இவரது மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழகத்திலேருந்து போனதில் 4 பேரில் இவரது மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வெளியிடப்படுகிறது. காஞ்சிபுரம் பக்கத்தில் தாமல் என்ற ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில், CBSE பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. மிக அழகாக பல்வேறு நூல்களையும் வள்ளலாரிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இந்திரஜித்தை பற்றி கம்பன் சொல்லுவான், வீரர்கள்னா யாரிடா முன்னாடி நிற்பா அப்படின்னு கேட்டான். வில்லாளரை எண்ணின் விரல் முன் நிற்கும் வீரன் அப்படின்னா யாருன்னா அது இந்திரஜித் அப்படின்பா. இனி வருங்காலத்தில் யாரடா நன்றாக பேசுகிறார்கள் என்று விரல் முன் நிற்கிற ஒரு பேச்சாளரை காட்டு என்றால் தாமல் சரவணனை இதோ என்று காட்ட முடியும். வா, ரொம்ப அழகா பேசுவார். எதிர்மறை பாத்திரங்கள்னு பேச வருகிறார். ஆனா ரொம்ப சாது. முக்கியமான சொல்ல மறந்துட்டேனே, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வீரமா இருந்தாரு, இப்ப ரொம்ப சாதுவாயிட்டாரு. எதிரே அமர்ந்திருக்கிற நபர்களுக்கும் நபர்களை விட அதிகமாக அமர்ந்திருக்கும் நாற்காலிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னன்னு கேளுங்களேன். நாற்காலிகளுக்கு கைகள் இல்லை, ஆனால் உங்களுக்கு கைகள் இருக்கிறது. நல்ல கைத்தட்டலோடு இந்த விழா நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கையும் உண்டு. மேடையினுடைய நடுவர் என்னுடைய பேரன்பிற்குரிய ஐயா மாது அவர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், புதுக்கோட்டை கம்பன் கழகத்து நிர்வாகத்தினர்களுக்கும், ஐயா 10ல் ஆரம்பித்தார். அது ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லலாம். 10 மணிக்கு மேலே போகுங்கிற தீர்க்க தரிசனம்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு என்னுடைய பேச்சு தொடங்குகிறது. 10 நிமிடம் பேச வேண்டுமாம். 10:10 முடிந்துவிடும். பயப்பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்புங்க இது. நேரம் கருதி நான் 2 கதாபாத்திரத்தோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு என்ன வயிறு இருக்கோ அதுதான் எனக்கும் இருக்குது, அதுக்குள்ளே பசியும் இருக்குது. 2 கதாபாத்திரம். ஒன்று, இந்த அவைக்கு மிகவும் சம்பந்தமே இல்லாமல் எடுக்கவே வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் கம்பராமாயணத்திலே முதலில் எட்டி பார்க்கிற முதல் எதிர்மறை கதாபாத்திரம் கூனி என்கிற ஒருவர். அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் கெட்டவங்களெல்லாம் அந்த அம்மா இல்லை. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அம்மா கெட்டவங்களாக இருந்தா. யாருக்குன்னா காப்பியத்தின் நாயகனாக இருக்கிற ராமனுக்கு கெட்டவளாக இருக்கா. முதல்ல ஒன்று தெரியுமா, யாருமே இங்கே பிறப்புல இருந்தே கெட்டவங்க கிடையாது. த ரியாலிட்டி இஸ் வாட், கெட்டவங்களாம் மாற்றப்படுறாங்க. ஒன்று நேரடியாக நம்ம கெட்டவங்களாம் மாற்றிடுவோம், இல்லைன்னா நமக்கே தெரியாமல் அவங்கள கெட்டவங்களாம் மாற்றிடுவோம். ஏன் இவ கெட்டவளா மாறினா தெரியுமா? அவள் கூனி, அவள் பேர் மந்தரைன்னு பேர். ஆனால் நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, குறைய சொல்லி அந்த குறையில பேர் சொல்கிறது ஒரு வழக்கம். நொண்டி போகிறான் பாரு, ஊமை வரான் பாரு. அவளுக்கு வேற பேர் இருக்குங்க. ஆனால் எப்படி அவளை அழைக்கப்படுகிறாள்? கூனி என்று அழைக்கப்படுகிறாள். ஏன்னா அவளுக்கு கூன் விழுந்து வளைஞ்சு இருப்பா. அவள் கூனி, அவள் முதுகில் அப்படி கட்டி இருக்கும். இந்த ராமர் இருக்கான் பாருங்க, என்ன இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தோட லிங்க் இருக்கும்ல, விளையாட்டுத்தனம். சின்ன வயசில் என்ன பண்ணிட்டான், கவனில் மண் எடுத்து எதை குறி வச்சு அடிக்கலான்னு பார்க்கும்போது கூனி கிராஸ் ஆனா பாருங்க. சரி இது நல்லா தானே இருக்கு, இதை ஏமா வச்சு தான் அடிப்போமேன்னு அடிச்சிட்டான். கம்பர் அழகாக சொல்லுவார், பண்டை நாள் ராகவன் வாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உண்ணினான். அது மனசுலேயே வச்சிருந்தான் பாருங்க. இதெல்லாம் எதிர்மறை நேர்மறை பாத்திரம் மட்டும்தான் உலகத்துக்கே நல்லது சொல்கிற மாதிரியும், நாங்களாம் சொல்கிறதே இல்லைங்கிற மாதிரிலாம் இல்லை.
இது ஒரு சின்ன பாத்திரம் தான், சின்ன கதை தானே, என்ன தெரியுமா சொல்லுது, ரொம்ப சின்ன விஷயம் தான். யாராவது எதிர்பார்த்திருப்போமா? ஒரு சின்ன ராம எதிர்பார்த்திருப்பானா? தான் அடித்த சின்ன மண் உருண்டை இந்த மண்ணையே ஆள முடியாமல் நம்மை வெளியே அனுப்பும் என்று ராமன் நினைத்திருப்பான? வாழ்க்கையில் நாம் சிறிய தவறு செய்தாலும் கூட அது கொடுக்கும் பலன் பெரிதென்று நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கம்பன் காட்டுகிற பாத்திரம் கூனி. இன்னொன்று ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க, கம்பராமாயணம் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் ராமன் காட்டுக்கு போனதிலிருந்து தான் தொடங்குகின்றது. அது தொடங்கினாதான் ராவணன் வதையே நடக்கும், கம்பராமாயணமே அர்த்தப்படும். இதை யார் இனிஷியேட் பண்ணுதுன்னு ஒரு வாதம் உண்டு கம்பன் கழகங்களில். சரிதானுங்கய்யா? யார் இதை தொடங்கினதுன்னு ஒரு வாதம் உண்டு. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த பெருமை யாருக்கு போயிடும்னா இட்ஸ் கோஸ் டு கைகேயிக்கு போயிடும். கைகேயி தான் இந்த கம்பராமாயணத்தினுடைய உண்மையான கதையை தொடங்கி வைத்தால் நான் மறுப்பேன். உண்மையில் இதை தொடங்கி வைத்தவள் கூனி என்கிற பெண் தான். நான் சொல்லவா, இதை ஏன் கம்பன் கூனி கையில் கொடுத்தான் தெரியுமா? அதுவே ஒரு புரட்சி தான். ஏன், நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் உண்டு, கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா கணவனை இழந்தவர்கள் முன்னாடி வரக்கூடாது. வளகாப்பு நடந்துச்சுன்னா குழந்தை பிறக்காதவ வந்து நலங்கு வைக்கக்கூடாது. ஏன்? குறை இருப்பவர்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போது முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கம்பன் புரட்சியாளங்க. ராமாயணம் என்கின்ற புரட்சியையே கூனி என்கின்ற குறை உள்ளவளை வைத்து தொடங்கி வைத்தான் பாருங்க, அது கம்பனுடைய புரட்சி. ஒரே ஒரு பாட்டு தான் கூனியை பத்தி. ஏன் கவி சக்கரவர்த்தி ஆனான்னு சொல்றான் பாருங்க. அவன் கம்பராமாயணத்துக்கு கவி சக்கரவர்த்திங்க, நேர்மறை பாத்திரத்துக்கு கவி சக்கரவர்த்தி இல்லை. கம்பராமாயணம்னா எல்லாம் சேர்ந்தது தாங்க. நான் கேட்குறேன், நியாயமா சொல்லுங்க, நீலாம்பரின்னு ஒரு பேரே இல்லைன்னா படையப்பா ஜெயிச்சிருக்குமா தமிழ்நாட்டில்? சொல்லுங்க சார். நம்மளால வீட்டில் ஜெயிக்க முடியல டெய்லி, அதை விட்டுருங்க. படையப்பா ஜெயிச்சிருக்குமா சார்? பாஷான்னு ஒரு படம் வந்தது சார், ரகுவரங்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னா பாஷான்னு ரஜினி நின்று இருக்க முடியுமா சார்? ராமாயணமும் அப்படிதாங்க. ராமனினுடைய வில்லின் ஆற்றலை எது சொன்னது? ராமனுடைய தோல் சொன்னதா? இல்லை. தாடகையினுடைய வைர மார்பு சொன்னது, வாலியினுடைய மலை போன்ற மார்பு சொன்னது, ராவணனுடைய மார்பு சொன்னது. இந்த மார்புகள் இல்லை என்றால் ராமனினுடைய வில்லின் ஆற்றலை எங்க கொண்டு போய் சொல்லுவீங்க? எங்க சொல்ல முடியும்? வெறும் நேர்மறை மட்டுமேனா அறிவியல் அதை ஒத்துக்காதுங்க. இந்த பூமி அந்தரத்தில் தொங்குது இல்லை, சூரியனோட போய் உள்ளேயும் விழல, சூரியனை விட்டு மொத்தமாக வெளியிலையும் போகல, சரியா சூரியனையே சுத்துது. ஏன்னா அதன் ஈர்ப்பு விசையும் விலக்கு விசையும் சரிநிகராக இருப்பதால் அது அங்கேயே நின்று சுற்றுகிறது. கம்பன் என்கின்ற கவி சக்கரவர்த்தி உருவானதற்கு காரணம் நேர்மறையும் எதிர்மறையும் என்றல்ல, இரண்டும் சரிநிகராக இருந்ததால் தான் அதனால் சுற்ற முடியும். இந்த கூனியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான் கம்பன். அது யாரும் பார்த்தாங்களான்னு தெரியாது. அதில் ஒரு நுட்பம் இருக்கு. காப்பியத்தினுடைய வில்லனையும் சேர்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஒரு பாட்டு அந்த பாட்டு தான். இப்போ ராமனை பற்றி ஒரு பாட்டு சொன்னார்லங்க, நேர்மறை பாத்திரம் தானே, இத்தனைக்கும் ஹீரோ தானே. அவரை பாடுறதா இருந்தால் 10,000 கவிதைகளை முத்தாக தந்த கம்பனுக்கு 4-5 பாட்டு சேர்த்து பாட தெரியாதா? பாடலை. மையோன்னா, மரகதமோன்னா, மறிகடலோன்னா, மழை முகிலோன்னா, அதுக்கு மேலே அவனால் பாட முடியல. ஐயோன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. எத்தனை எடுத்துகிட்டு போனா? 4 தான் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் முடியல, ஐயோன்ட்டார். அதுக்கு 1000 காரணம் இருக்குது. அதுக்கு மேலே பாட முடியாது, அவர் அதால் சொல்ல முடியல, அவர் நெகிழ்ந்துட்டார், ஏதோ ஒன்று, ரீசன் இஸ் வாட், வேணாம். ஆனால் 4க்கு அப்புறம் அவரால் சொல்ல முடியல. யாருக்கு? காப்பியத்தின் நாயகனுக்கே 4க்கு மேலே சொல்ல முடியலங்க. ஆனால் கூனிக்கு 6 சொன்னாருங்க. தெரியுமா? நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன் பாருங்க. கூனியை அறிமுகப்படுத்துறாரு என்னன்னு. அப்படி கூனி கேரக்டர் ராமாயணத்தில் உள்ள வருது. அப்போதான் அப்படி படியேறி கோசல கைகேயினுடைய ரூமுக்கு வருது. அப்போதான் கூனியை காட்டுறாரு, கேமராவை எடுத்துகிட்டு போய். எப்படி காட்டுறாரு? கூனி தோன்றினால். யார் வந்தாலாம்? கூனி வந்தாலாம். அது என்ன கூனியா? சாதாரண கூனி கிடையாது, அதுக்கு ஒரு இனிஷியல் வேணும்ல. போடுறாரு என்னன்னு, கொடுமன கூனி தோன்றினால். பாருங்க, முதல்ல கூனிங்கிறதே குறைய சொல்லி சொல்றது. ரெண்டாவது அவ எப்படிப்பட்டவளாம்? கொடுமையான மனசு இருக்கிற கூனி தோன்றினாலாம். அதோட நிறுத்தினாரா? இல்லைங்க. கொடுமன கூனி தோன்றினால் இல்லை இல்லை, துன் அரும் கொடுமன கூனி தோன்றினாள். ரொம்ப துண்ணரும் இருக்கிற கொடுமனசுலேயே ரொம்ப ஃபைனஸ்ட் கொடுமையான மனம் யாருன்னா அவ தான் கூனி. அவ தோன்றினாள். நிறுத்தினாரா? நிறுத்தலை. எங்கே வராரு பாருங்க. தீமை போல் துண்ணரும் கொடுமன கூனி தோன்றினாள். கொடுமனம்னாலே தீமை தான். அப்புறம் அதுக்கு ஒரு சப்டைட்டில் போட்டு தீமை போல் துண்ணரும் கொடுமன கூனி தோன்றினால். எத்தனை ஆச்சு? 4 வந்து சரி முடிச்சுக்கணுமா? முடிக்கலை. பின்னாடி போடுறாரு என்னன்னு,
ராவணன் இழைத்த தீமை போல துண்ணாரும் கொடுமன கூனி தோன்றினால் அறிமுகப்படுத்துறார். முடிச்சாரா? இல்ல, அடுத்து ஒண்ணு வைக்கிறாரு. ராவணன்னா கெட்டவனா? இல்லையே, ஒரு இடத்துலதான் கெட்டது பண்ணா. தெளிவா எழுதுறாரு என்னன்னு, இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல துண்ண அரும் கொடு மன கூனி தோன்றினால். அது ஐயோன்னு விடலை இங்க கம்பன். ஏன் காப்பியத்தின் ஹீரோவா இருந்தா என்ன, ஒரு சீன்ல வர கூனியா இருந்தா என்ன, நான் கவி சக்கரவர்த்திரா, ரெண்டுத்தையும் நான் பாடுவேன்னு பாடினா பாருங்க. அதுதான் கவி சக்கரவர்த்தியினுடைய சிறப்புங்க. அப்புறம் ராவணனோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அது முடிக்கலாம். அப்புறம் என்ன எதிர்மறை பாத்திரம். ராவணனுக்கு ஒரு அழகு இருக்குங்க. அவனுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை தானே இருக்கு. அதை யாரா பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியாது. இவங்க அங்கே அணியில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு கம்பீரன். அவனுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை தானே இருக்கு. அதை அடி சில இடங்களில் பார்க்கலாம். நம்ம இந்திரஜித்து சொல்கிறான், ரொம்ப பலசாலியாக இருக்காங்கப்பா ரெண்டு பேரும், நம்ம போய் இப்போ சரணாகதி அடைஞ்சிடலாமான்னு பாருங்கங்கிறான். அதுக்கு ராவணன் சொல்கிறான், மானிடர் இருவரையும் வணங்கி மற்ற அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்துழல் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன். கும்பகர்ணனுக்கு சொல்கிறான் இதை. அவன் பையன் சொல்லும் போது சொல்கிறான், பையனுக்கு எழுந்து பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறான், அவனுக்கு ராமன் மேலே பெரிய பயம்லாம் கிடையாது. ஊனவில் இருத்து. யாரா அவன்? ரொம்ப நாளாக பழைய வில்லாமை, அது பழையசு தொட்டாலே வஞ்சிரும், அதை உடச்சிட்டான்னு பெருமையாக வர பேசின்னு இருக்கான். ஊன வில் இருத்து ஓட்டையுமா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு தொழுந்து. போயும் வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து வந்து அரசை கவித்தா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வேலைக்காரி ஒரு கூனி அரசு அதால் போயிச்சுற அவனுக்கு. ஊனவில் இருத்து ஓட்டையுமா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர்வனம் குறுகி யான் இழைத்திட இழந்து இன்னுயிர் சுமக்கும் மானுடரை அவனை வணங்கி நான் எதுக்கடா இருக்கணும்னு கேட்குறாருங்க. இவ்வளோ சொன்னார்ல. ஏன் ராவணன் பெரிய ஒரு பாத்திரம் சொல்கிறேன் தெரியுமா? கவி சக்கரவர்த்தி எங்கே ஜெயிச்சார் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களே நேர்மறை பாத்திரங்கள்னு. சுக்ரீவன் ராமனை பார்த்து என்னங்க சொல்லியிருக்கணும்? ராமன் யாரு? அவன் சொல்கிறான், மானுடம் வென்றதம்மா. மனுஷனாக தாங்க பார்த்துட்டான் ஒரு இடத்துல. மனுஷங்க ஜெயிச்சுட்டாங்கடா, ராமன் வந்து பிறந்துட்டான் மனுஷ குலத்துலன்னு நிறுத்திட்டாங்க. அனுமை ராமனை திருமாலோட அவதாரமே பார்த்து தோளில் சம்பந்தத்தோடு நிறுத்திக்கிட்டான். நான் கேட்குறேன், ராமன் யாருங்க? கம்பன் என்ன காட்ட நினைக்கிறான்? ராமனை மனுஷனா காட்ட நினைச்சாரா? இல்லை. திருமாலா காட்ட நினைச்சாரா? இல்லைங்க, அதை நிறுத்திட்டா தப்பு. அவன் என்னவோ தெரியுமா காட்ட நினைச்சான்? ராமனை பரம்பொருளாக காட்ட நினைத்தான். யாரு பரம்பொருள்? திருமால்னு நிறுத்திட்டாலே அது பரம்பொருள் இல்லை. சிவபெருமான்னு நிறுத்திட்டாலே அது பரம்பொருள் இல்லை. பிரம்மான்னு நிறுத்திட்டாலே அது பரம்பொருள். எது பரம்பொருள்? எல்லாம் கடந்த ஜோதி பரம்பொருள். இதை யாருங்க காப்பியத்தில் பார்த்தது? சொல்லுங்களேன், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து கூட வந்து பேசுங்க. யார் தெரியுமா சொன்னது? காப்பியத்திலே ஒருத்த மட்டும்தான் சொன்னான். யார் தெரியுமா? ராவணன். கடைசியாக இருந்த சூளமோ ஒன்றும் இல்லைன்னு போனதுக்கப்புறம் அவன் அம்பு விட போகிறான். அப்போ ராவணன் பண்ண ஒரே பாட்டு அவன் சொல்கிறாங்க, சிவனோ அல்லன். டேய், உன்னை ரொம்ப இலக்காரமாக நினச்சிட்டேன், நீ சிவன் கிடையாது. சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், நீ பிரம்மாவும் கிடையாது. திருமாலோ அவனோ அல்லன், நீ திருமால் கூட கிடையாதுடா. மெய்வரம் எல்லாம் அடுகின்றான் தவனோ எண்ணின் செய்து முடிக்கும் தரன் அல்லன். அப்போ யாரா நீ? அப்புறம் அவன் சொல்கிறான் லாஸ்டா யாருன்னு, வேத முதல்வன் நீ என்று சொல்லி முடிக்கிறான். காப்பியத்திலேயே ராமனை பரம்பொருள் என்று அடையாளம் காட்டிய ஒரே பாத்திரம் நேர்மறை பாத்திரம் அல்ல, எதிர்மறை பாத்திரம். அதனால தான் கம்பன் சொன்னா, எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் மூஞ்சி பொலிவு இழந்த போது மும்மடங்கு பொழிந்ததம்மா என்று உயிரோடு இருந்ததை விட 3 மடங்கு முகம் பொழிந்தது ராவணனுக்குத்தான் என்றால், நேர்மறை பாத்திரங்கள் உயிரோடு இருக்கும்போதுதான் கவிதையில் பொழிந்தது, எதிர்மறை பாத்திரங்கள் செத்த பின்னும் கூட கவிதையில் பொழிந்ததென்றால் கவி சக்கரவர்த்தி எப்படி ஆனார் என்று அரங்கமே தீர்ப்பு சொல்லட்டும். நன்றி, வணக்கம். என்ன சொல்லணும்? சில சமயம் நல்ல பேச்சுக்கு அப்புறம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அதுக்காக வந்துயா அப்படின்னு சம்பத்குமார் கேட்பாரு, அருமை சகோதரர். என்ன பலன்? 10 நாள் நடத்தியிருக்கோம், என்ன பலன்? நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது வழக்கம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயே இப்போ நான் சொல்லியிருப்பேன்னா நிச்சயமாக சொல்லி ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு வசதி இருக்குது அப்படிம்பார். நாங்கள் ஒன்றும் புதுசாக பேசவே மாட்டோம், பேசினதே தான் பேசுவோம். அப்புறம் எப்படி தைரியமாக பேசுகிறோம்?
எல்லாம் நீங்கள்லாம் மறந்துடுவீங்கிற தைரியத்துல தான் பேசுறோம். பத்து நாள் நடத்தியிருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு நாள் இதனுடைய தலைவரும் என் அருமை சகோதரி பாரதியும் என் அன்பிற்கினிய சகோதரர் சம்பத்குமார், இன்னும் எத்தனை பேர் இத்தனை வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்திருக்கோமே, என்ன பலன் இதில் அப்படி. என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்யசீலன் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் பெரம்பலூரில் 10 நாள் ராமாயணம் சொன்னார். தனிப்பேச்சு தினம் 2 மணி நேரம் ராமாயணம், ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ராமாயணம், 20 மணி நேரம். கடைசி நாள் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அவங்க சின்னம்மா வீட்டில் சாப்பாடு. அவங்க சின்னம்மா வந்து என் குருநாதர் சத்யசீலனை பார்த்து கேட்டிருக்கு, சத்யசீலா 10 நாள் ராமாயணம் சொன்னியே, எதுக்கு சொன்னேன் அப்படின்னு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வந்து கேட்டவங்கெல்லாம் திருந்தட்டும் தான் சொன்னேன் அப்படின்றாரு. அவங்க கேட்டிருக்காங்க, சும்மா இருந்திருக்கலாம். அவங்க கேட்டிருக்காங்க, திருந்திட்டாங்களா? இவருக்கு அப்படி தெரியும். அதனால இவர் சொல்லியிருக்காரு, அது தெரியலையே அப்படின்றாரு. அவங்க சின்னம்மா சரியான ஆள் போல் இருக்கு. அவங்க சின்னம்மா கேட்டிருக்குது, சத்யசீலா கேட்டவங்க தான் திருந்தினாங்களா என்னங்கிறது தெரியல, அதை விடு, இந்த 10 நாளா ராமாயணம் சொன்னியே, நீ திருந்தினியா முதல்லன்னு கேட்டிருக்கிறாரு. இவரு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் தெரியலையே அப்படின்னு இருக்கிறாரு. அவங்க சின்னம்மா சொல்லியிருக்கு, ஏண்டா இதுக்கு எதுக்குடா சொல்லணும், 20 நாள் வேஸ்ட்டு தானேன்னு இருக்காரு. அதுக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன பதில் ரொம்ப அழகு. அதுதான் இந்த 10 நாட்களாக இந்த கம்பன் விழா நடத்தியதனுடைய பலன். என் குருநாதர் சொன்னார், சின்னம்மா கேட்டவங்க திருந்தினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, சொன்ன நான் திருந்தினேனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த 10 நாளும் தினம் 2 மணி நேரம் நான் நல்லதை தவிர வேறு எதையும் பேசலை, கேட்டவங்க நல்லதை தவிர வேறு எதையும் கேட்கல. இந்த கம்பன் விழாவினுடைய பலன் என்ன? 10 நாட்களும் வந்த நீங்கள் கேட்டது அத்தனையும் நல்ல செய்திகள், நல்ல செய்திகள். ஆகையினால கம்பன் விழாவை நடத்திய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் உங்கள் குழுமத்தினுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்நிலை பாத்திரமா எதிர்மறை பாத்திரமா எது? ரொம்ப அழகா சொன்னாங்க. கூனி யாருமே எல்லா நிகழ்வுலையும் எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு காண்டத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டினதா இல்லை. ஒட்டுமொத்த காப்பியத்துக்கு கடவுள் வாழ்த்து பாட்டு உண்டே தவிர கம்பன் ஒவ்வொரு காண்டத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கான். பாலகாண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் யாவையும் தாமுலாக்கலும்னு பாடியிருக்கான். கிட்கிந்தா காண்டத்தில் பாடியிருக்கான், அலங்களில் தோன்றும் பொய்மை அரவும்னு. பேரியாது நிமிர் மேத உருவம் பிறகுலான்னு பாடியிருக்கான். யுத்த காண்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே எண்ணின் ஒன்றையாம்னு பாடியிருக்கான். இது எல்லாத்துலேயும் பாடியிருக்கான்ல. பாலகாண்டம், அயோத்தியா காண்டத்தை விட்டுருங்க, ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், எல்லா காண்டத்திலையும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கான். ஆனால் அயோத்தியா காண்டத்தில் பாடின கடவுள் வாழ்த்து பாட்டில் மட்டும்தான் என்ன தெரியுமா பண்ணா, அந்த கம்பராமாயணத்தில் வர காப்பிய மாந்தர் 2 பேரை சேர்த்தான். மற்ற எந்த கடவுள் வாழ்த்து பாட்டிலையும் கிடையாது. அயோத்தியா காண்ட கடவுள் வாழ்த்து பாட்டு என்ன தெரியுமா? வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் போல் உள்ளும் புறனும் உளன் என்ப. அடுத்த வார்த்தை பாருங்க, கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப என்று 2 பாத்திரங்களை கடவுள் வாழ்த்திலே பாடியது யாருன்னு கேட்டா, அந்த 2 பாத்திரமும் எதிர்மறை பாத்திரங்கள் தானே தவிர நேர் பாத்திரங்கள் இல்லை. கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப பாடிட்டானே. அதுக்கப்புறம் இப்ப முக்கிய கேள்வி அதுதான். இப்ப தாமல் சரவணன் ஒரு கேள்வி கேட்டுவிட்டாரு. என்ன கேட்டாரு? நல்ல படமா இருக்கக்கூடிய படையப்பா இருக்க, அது எதனால ஓடிச்சு? நீலாம்பரி. பார்க்க அப்படிதான் இருக்கீங்க. இல்ல நீங்க சொன்னதுனால சொன்ன, நீங்க தானே நீலாம்பரி. நீங்க பாட்ஷா எதனால ஓடிச்சு? ஆண்டனி அப்படிங்கிற ரகுவரனால தான் ஓடிச்சு. அப்படி உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த படத்தை அவங்களால மட்டும்தான் ஓடிச்சா? அவங்களால மட்டும்தான் ஓடிச்சா? ஆண்டவன் கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கடைசி வரைக்கும் துணை இருக்க மாட்டான், கை விட்டுருவான். நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கடைசி வரைக்கும் கூடவே இருப்பான். கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப. அடுத்த வரிதான் முக்கியம். என்னாச்சுன்னா, கோல் துறந்து ராஜ்யம் வேண்டான்ட்டானா ராமன். கோல் துறந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல் வேந்தே. ராமா, ஒன்னால தாண்டா இந்த காப்பியமே இருக்கு. கூணும் சிறிய கோத்தாயும், அதுக்கு ஒரு கருவிடான், அது ஒரு கருவி. அது மாதிரி நீலாம்பரி வெற்றி அடைகிறதுக்கு ஒரு கருவி.
ஆனா ஜெயிச்சது யாரு? படையப்பா. அதனால கம்பன் அப்படி படைக்கிறான். கம்பன் ஒரு படையப்பா, அவன் தான் உண்மையான படையப்பா. ஒரு பாத்திரத்தை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. வாலிவதை சொன்னாங்க, உண்மைதானே. கம்பராமாயண ரசனைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அற்புதமான நூல். கம்பராமாயண ஸ்டடி அப்படின்னு வாவே சொய்யர், மகரிஷி வாவே சொய்யர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஒரு செய்தி எழுதுறார் பாருங்க. வாலி வதை என்பது இருக்கிறது, அது கம்பராமாயணத்துடைய ஒரு உபாக்கியானம். அதை தூக்கி போட்டுடலாம், அதுலேருந்து தூக்கி போட்டுடலாம். கம்பனுக்கு கம்பராமாயணத்துக்கு அதனால எந்த விதமான குறையும் வந்துடாது, தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டுடலாமா? வாவேஸ்வரர் எழுதுறாரு, வாலிவதை படலத்தை அப்படி தூக்கி போட்டு விட முடியாது. ஏன் தெரியுமா? தன்னுடைய கவித்திறமையெல்லாம் கொட்டி அந்த பகுதியிலே தான் கம்பன் படைத்திருக்கிறான். ஆகையினாலே அதை உங்களால் எடுத்து விட முடியாது. அப்ப கவி சக்கரவர்த்தி ஆக்கிறது வாலிவதையினால அவங்க கேட்கிறாங்க. அதனால தானே ஆச்சு. உண்மை அப்படித்தானே. அதே மாதிரி ஒரு அழகான செய்தி சொன்னார். சிவனோ அல்லன், நான் முகனோ அல்லன், நெடுமால் திருமாலா அல்லன், இவன் யாரா? தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரணும் அல்லன், இவனோதான் வேத முதல் காரணன். வேற எங்கேயாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு நான் தேடினேன். வாலி சொல்றான் பரம்பொருள்னு, தன் பிள்ளை கிட்ட சொல்றான். யாரு? அங்கதன்ட்ட. பாலமர் தவிர பிள்ளாய், என்னடா இன்னும் சின்ன பையனா இருக்க? நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. தனக்கு மேல் ஒரு மெய்ப்பொருள் இல்ல, அந்த மெய்ப்பொருள் இருக்கே, கால் தரை தோய கட்புலனுக்கு உற்றதம்மா. இங்க வந்து நிக்கிறான் பாரு, பரம்பொருள் நிக்கிறான்டா. அவன் யார் தெரியுமா? மால் தரு பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கு மைந்த. டே, அவன் தாண்டா பரம்பொருள்னு, அவனை வணங்குடா, உனக்கு பிறவியே கிடையாதுங்கிறான். வாலி சொல்றான். இந்த பாத்திரத்தை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். வாலியை எப்படி படைக்கிறான் பாருங்க. நீங்க வாலிவதை படிக்கணும், அற்புதம். ஒருத்தனை அப்படி நிக்க வச்சு ராமனை கேள்வி கேட்டதே இல்லை. ஒருத்தனை நிக்க வச்சு கேள்வி கேட்டது. ஏண்டா என் மேல மறைஞ்சு நின்று அம்பு போட்ட, ஏன் போட்ட கேட்கிறான். ஏன் போட்ட? கோவியல் தர்மங்கள் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்து எழுத வண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரி கேட்டான் பாருங்க. அவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு என்ன மறைஞ்சு நின்று அந்த என்ன செய்யறதுன்னு தடுமாறி போய் என் மேல அம்பு போட்டியாடா? நல்லா இருக்குடா, உன் வழக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒன்று சொன்னான் பாருங்க. உன் மனைவியை தூக்கிட்டு போனது ராவணன். நீ அடிக்கணும்னா யாரை அடிச்சிருக்கணும்? ராவணன் தான். இடையில என்ன வந்து ஏன்டா அடிச்சேன்னு கேட்டான். அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறொரு குறக்கிணத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்றா? அவன் அடிக்கிறது விட்டு என்ன வந்து ஏன்டா அடிச்ச? இரக்கம் எங்கு குத்தாய்? எங்கடா போச்சு இரக்கம்? என் பால் எப்பழை கண்டாய்? பறக்கடி நீ இது பூண்டால் புகழை யார் பறிக்கர் பாலார்? யாரா புகழ தாங்குவா? இவங்க சொன்னாங்க பாருங்க, என்னது சந்திரனுக்கு ஒரு கலங்கம்னு. ராமன் பிறந்த குலம் சூரிய குலம். முத அவனை சந்திர குலம் நான் மாத்தினது யாருன்னு கேட்டா வாலிதான். காரி என்ன நிறத்த கலங்கம் ஒன்று ஊறுகின்ற மதிக்கு உலதாம் என ஆரியன் பிறந்து தொல்மறு ஆக்கினை அமரோ. வாலியை படுத்தாய் அலை மன்னர வேலியை படுத்தாய் விரல் வீரனே. வாலியை கொன்னதாடா நினைச்சா கிடையாதுடா, அறத்தையே கொன்னுட்டடான்னா. யாரு? வாலி சொன்னான். அப்ப வாலி சொல்றான், என்ன சொல்றான் ராமனை பார்த்து? ஓவியத்து எழுதவன்னா உருவத்தாய் அப்படிங்கிறான். இப்ப பாருங்க, கம்பன் இந்த காட்சியை படைச்சானா, பின்னாடியே ஒரு காட்சியை படைக்கிறான். ஒவ்வொருத்தரையா அடைக்கலப்படுத்துறான். வாலி ஒவ்வொருத்தரையா அடைக்கலப்படுத்துறான். அப்ப சொல்றான் பாருங்க, சுக்ரீவனை கூப்பிடுறான், இங்க விட அப்படின்னு கூப்பிட்டு ராமன்ட்ட சொல்றான். இப்ப ஓவிய உருவ பாருங்க, இதே வாலிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை ஓவியத்துல எழுத முடியாதுன்னா, இப்ப சொல்றான் ஓவிய உருவ, உன்னை ஓவியத்துல எழுத முடியுங்கிறான். ஓவிய உருவ நாயடியேன் பெறுவது ஒன்று உளது உன்பால். என் தம்பி இருக்கான் பாரு, நிச்சயமா தண்ணி போடுவான். அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. பூ இயல் நரவம் மாந்தி புந்தி வேர் உற்ற பொழுதில் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். என் மேல போட்ட அம்ப என் தம்பி மேல போட்டுறாதடான்னா. யாரு? வாலி. இப்ப பாருங்க, வாலியை படைக்கிற விதம் பாருங்க. முதல்ல ராமனை ஓவியத்துல எழுத முடியாதுன்னா,
இப்ப ராமனை ஓவியத்துல எழுத முடியுங்கிறான். ஒரு முரண்பாடு வருது இல்ல நமக்குள்ள. இந்த பாத்திரத்தை படைக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். இப்ப இந்த முரண்பாடு வருது. ஏன்? ராமனோட அம்பு தன்னுடைய நெஞ்சத்துல தைச்ச போது ராமன் மேல இருந்த கோபத்தினால அவன் மதி வேலை செய்யல, அறிவு வேலை செய்யல. ராமன் தப்பு செய்தான்னு நினைச்சு அவனை கண்டபடி ஏசுனா இப்ப ராமன் பரம்பொருள்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஞானக்கண் வந்தது. முன்னாடி ஊனக்கண்ணுல ராமன் தெரியல, அதனால உன்னை ஓவியத்துல எழுத முடியாதுன்னு சொன்னா. இப்ப ஞானக்கண் அறிவு வந்தது. இப்ப ராமா உன்னை ஓவியத்துல எழுத முடியும்னு இப்ப சொன்னான். எப்படி கம்பன் படைக்கலாம் பாருங்க. அப்ப இதை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்போ ராமன் எதிர்நிலை பாத்திரங்களை படைப்பதற்கு அவ்வளவு சிரமப்படுறான் கம்பன். ஏன் என்னுடைய அருமை தம்பி சொன்னாரு, மும்மடங்கு பொலிந்தன. அற்புதமான பாட்டு. வெம்மடங்கல் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம்பிய தெம்மடங்கு பொருதடக்கை செயலடங்க மயலடங்க தம்மடங்கு முனிவரையும் நிலை அடங்கா சாய்த்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன. அப்படி பொழிஞ்சுதான். யாரு? ராவணனோட முகம் மும்மடங்கு பொலிந்ததுன்னு எழுதினா. அப்படியே தானே விட்டுருக்கணும். அப்படியே தானே விட்டுருக்கணும். மும்மடங்கு பொலிந்தது அப்படின்னு தானே விட்டுருக்கணும். அப்படி விடலைங்க. எப்படி தெரியுமா எழுதுனா? மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. மும்மடங்கு பொலிஞ்சா கூட அவனை நல்லவன் சொல்ல முடியாது. அவன் முறை துறந்தவன் தான். இது கம்பனோட ஸ்டேட்மெண்ட். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? செத்தவனை திட்டாதடாம்பான். செத்து இருந்தாலும் கூட அவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தா கூட அவனை திட்டக்கூடாதுங்கிறது ஒரு அறம். அதனால ராவணனோட முகம் எப்படி இருந்துதான் மும்மடங்கு பொலிந்தது. இந்திரஜித்து அவன் செத்து கிடக்கிறப்போ அழுதான் பாருங்க ராவணன். என்ன அழுக தெரியுமா? எனக்கு நீ செய்யத்தக்க கடனையெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்யத்தக்கானேன். ஏண்டா அப்ப நான் செத்து போய் புள்ள நீ காரியம் பண்ணுவியா? புள்ள நீ செத்து போய் உனக்கு நான் காரியம் பண்றேனாடான்னு அவன் அழுத அழுகை இருக்கிறத அதெல்லாம் பார்க்கிற பொழுது அவன் இன்றைக்கும் நம்மிடையே நிலவுகிறான் கவிச்சக்கரவர்த்தியாக என்று சொன்னால் அது எதிர்மறை பாத்திரங்கள் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனாலும் கூட சில கருத்து வேறுபாடு சில பேருக்கு இருக்கும். இருக்கணும். அத நான் சொன்ன மாதிரி ஒரு மடைமாற்றம் செய்யற மாதிரி இவங்க ரெண்டு பேர்ல இவரும் சொன்னார் தொடக்கத்தில். அவங்க ரொம்ப அழகா கொண்டு வந்து அதை பத்மா சொன்னாங்க. ஒரு காப்பியம் என்பது எதற்கு படைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஒரு காப்பியம் எப்பொழுது உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு பார்க்கப்படணும். அப்படி பார்த்தா அந்த காப்பியம் எதனாலே பெருமை பெறுகிறது அப்படின்னு பார்க்கணும். குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் ஒரு செய்தி சொன்னார். இந்த புராண கதைகள் இருக்கிறது, எது ராமாயணம் பாரதம் இதெல்லாம் புராண கதைகள் தானே. இந்த புராண கதைகள்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, இதை எழுதிய கம்பனுடைய புகழை, வான்மீகியினுடைய புகழை, வியாச மகரிஷியினுடைய புகழை சொல்வதற்காக அவங்க எழுதினாங்க. இதெல்லாம் இல்லைனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். அப்படியே ஜனாதிபதி இல்லை. பின்ன எதுக்காக இதை எழுதினாங்க அப்படின்னு கேட்டா, அப்பா இந்த உலகத்துல அன்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியலையே சொல்லு. இந்த உலகத்துல அறிவோட செயல்படுறதுன்னா எப்படி எனக்கு தெரியலையே சொல்லு. இந்த உலகத்துல ஒழுக்கம்னா என்ன எனக்கு சொல்லு. நான் இப்ப சொல்றது எல்லாம் பாருங்க. பொறுமைனா என்ன சொல்லு. தியாகம்னா என்ன சொல்லு. கோபம்னா என்ன சொல்லு. காமம்னா என்ன சொல்லு. ஒவ்வொன்றும் சொல்றாங்க. இது எதுக்காவது உங்களால இப்படித்தான் உருவம் இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதுவும் ராவணனை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் எழுதுகிற ஒரு 5 நிமிஷம் ராவணனை பற்றி அவன் சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமா சொன்னா. ஏங்க பார்த்த பிற்பாடு தானே உன்னை பத்தி நாம நம்ம மனசுல கொண்டு போய் வைப்போம். இது யானை அப்படின்னு பார்த்தாதான் கொண்டு போய் வைப்போம். சீதையை சிறையில வச்சான் பாருங்க ராவணன், பார்க்கவே இல்லையா. மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட எழுளுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அவளை பார்க்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து சிறையில வச்சுட்டானா. ஏன்? இந்த சூர்பனகை அப்படி சொன்னான். இதை சிறையில வச்சுட்டானா. இவன் யாரை பார்த்ததில்லை? சீதையை பார்த்ததே இல்லை. நீங்க என்னமோ இப்பெல்லாம் சினிமால டைரக்டர் எடுப்பார் பார்த்திருக்கீங்களா? இப்படின்னு பார்ப்பாரு. இங்க யாரு? கதாநாயகன் இல்ல கதாநாயகி பார்க்கும் உடனே சைன்னு ஒரு சுத்து இப்படி
வேகமா. என்ன அர்த்தம்? அந்த நினைவுக்கு போறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா இது சாதாரண ஆண்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கும், ஆஸ்திரேலியால சிட்னியில இருக்கும். ஏன் அப்படி கனவு? ஒரு உருவ வெளி தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு உருவ வெளி தெரிஞ்சுதுங்க. யாருக்கு? ராவணனுக்கு ஒரு உருவ வெளி தெரிஞ்சுது. அது சீதையா தெரிஞ்சுது. அவன் சீதையை பார்த்தது இல்லையா? சீதையை பார்த்தது யாரு? சூர்பனகை. அதனால அவளை கூட்டு வந்தான். கூட்டு வந்து அங்க பாரு, உனக்கு ஒரு உருவம் தெரியுதான்னு கேட்டான். அவ பார்த்தா. சொல்லு அப்படின்னா அண்ணனை பார்த்து. இவன் சொல்றான், பொய் நின்ற நெஞ்சில் கொடியால் புகுந்தாளை நோக்கி. அவளை எப்படி எழுதுறான் பாருங்க. பொய் நின்ற நெஞ்சான் சூர்பனகைய. பொய் நின்ற நெஞ்சில் கொடியால் புகுந்தாளை நோக்கி நெய் நின்ற கூர் வாழவன் நேருற நோக்கு நின்றாய். ஏய் சூர்பனகை, அதை பாரு, மை நின்ற வாட்கண். அவளோட கண்ணு மை மாதிரி இருக்கா, மை திட்டி இருக்கிற கண்ணு வாள் மாதிரி இருக்கா. மை நின்ற வாட்கண், மயில் மாதிரி இருக்கா பாரு. மயில் நின்ற வந்து எம் முன்னர் நின்றவளாம் கொள் நீ இயம்பிய சீதை என்றான். இவளா நீ பார்த்த சீதை சொல்லுன்னா. அவ பார்த்தா யாரு? சூர்பனகை. அவளுக்கு சீதை தெரியல. இவன் மனசுல சீதை இருக்கு, அவன் மனசுல ராமன்ல இருக்கான். அவ சொன்னா, செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்தார் தடன் தோளோடும் தாழ் தடக்கைகளோடும் வந்தான் இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்றாள். காம குடும்பம். எப்படி படைக்கிறான் பாருங்க. நீங்க அந்த பாத்திரத்தை வெறுக்கணும்னா இப்பதானே வெறுக்க முடியும், வேற எப்படி வெறுக்க முடியும்? ஏடா இப்படி ஒரு குடும்பம் இருக்குமா? காமத்துல கம்பனுடைய படைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. வெறுக்கிற மாதிரி. அதாவது இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு தேவையான என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறான் கம்பன். அதெல்லாம் சேர்க்கிறான். அப்போ எந்த பாத்திரங்களை படைத்தாலும் அதை எடுத்துக்கொண்டு அதனுடைய முடிவு வரை நின்று நம்மை கவர்கிற அளவில் எழுதுவதற்கு கம்பனுக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் இதை சொல்வதற்காக வந்தானா? அதைத்தான் யார் சொல்றா? குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். இது சொல்றதுக்காக வரல, பின்ன எதுக்காக சொன்னார்? அன்பை பற்றியும் அறத்தை பற்றியும் வாழ்க்கையினுடைய விழுமங்களை சொல்வதற்காக வந்தன இந்த புராண கதைகள். அதிலே அவலம் என்பது இருக்கலாம், அது அவலமே இல்லை என்றார். அது அவலமே இல்லை. அப்போ ஒரு பாத்திரம் எப்படி இருக்க வேணும்னு ஒரு குறியீடை எடுத்துக்கொண்டு ராமனிடத்திலே அன்பை காட்டுகிறார், ராமனிடத்திலே சொல்லிலே இனிமையை காட்டுகிறார். எப்படிலாம் சொல்றாங்க ராமன், எப்படிலாம் தெரியுமா? குதிக்கிறான். யாரு? லட்சுமணன் குதிக்கிறான். பரதனுக்கு தான் ராஜ்யம்னு ஒண்ணு. லட்சுமணன் என்ன தெரியுமா சொன்னான்? பரதனை பார்த்து நாயின்னா. நாய் எப்படின்னா, சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கன் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினள். இப்போ ராமன் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? ஏண்டா நாள்தோறும் வேதம் சொன்ன வாய்டா, அதுல இப்படி தப்பா பேசலாமாடா? மறை ஓதிய வாயால் வாய் தந்தன நவிலிதியோ? இப்படியெல்லாம் கேட்கிறான் பாருங்க. அப்ப சொல்லுல இனிமை, செயல்ல இனிமை. இதுக்கெல்லாம் உங்களால உருவம் தர முடியுமா? தியாகத்துக்கு உருவம் தர முடியுமா? எதுக்கும் உருவம் தரவே முடியாது. உலகத்துல எல்லாத்துக்கும் உருவம் தரலாம், குணத்துக்கு உருவம் தரவே முடியாது. ஆனால் கம்பன் எங்கு வெற்றி பெறுகிறான் தெரியுமா? குணத்துக்கு உருவத்தை தந்த ஒரு அற்புதமான கவிஞன் கம்பன். தியாகமா ஜட்டாய் வைப்பார், அன்பா குகனை பார், அறிவா வீடனை பார் என்று நமக்கு நேர்மறையான நல்ல சிந்தனைகளை ஊட்டுவதற்காக அவன் என்ன செய்கிறான்? நேருக்கு எதிராக இருக்கக்கூடிய, நேர்நிலைக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்மறையும் படைக்கிறான். ஆனால் எதிர்மறையை படைப்பதை விட அவன் நேர்முறையிலே சொன்ன செய்திகள் இருக்கிறதே, அதுதான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும், என்றைக்கும் அதுதான் வாழ்விக்கும். எனவே கம்பனை கவி சக்கரவர்த்தி ஆக்கியது எதிர்மறை பாத்திரங்களை விட நேர்நிலை பாத்திரங்களை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம். மிக அற்புதமாக 10 நாட்கள் விழாவையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூற வேண்டிய நேரம் இது.